ரன்னிங் நீங்கள் படிக்கிறீங்களா? ஸ்டார்டிங்லேருந்து கம்பேரிங் இப்போ மணி சார் வருவார் நீங்கள் கம்பேர் அந்த மணி தான் இந்த போடி அமைச்சிருக்கோம். போடி எழுதியாச்சு. இல்லை மேடம், இந்த போடி அதை தூக்கி அங்கே வச்சுருக்கோம். உங்களுக்கு மறைக்குங்கிறீங்களா? நமக்கு பார்த்துக்கலாம், நமக்கு மேட்ரு இல்லை. இப்படி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்கன்னா அப்படியா வச்சாலும் ப்ரோக்ராம் தெரியும். அது கேட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ரொட்டேட் பண்ணுறது. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன்தமிழ் வேர் தாங்கும் நினைவற்கால விழுது மாலை எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த பொன்மாலை பொழுதில் சந்தி தமிழ் வளர்த்த மிகுந்த மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் உரிதாக்கிக் கொண்டு தாங்கும் நிகழ்வு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதல்களை பொது நூலக இயக்குனர் இணை இயக்குனர் வாசகர்கள் உள்ளிட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஆகியோரின் வணக்கத்தையும் செம்மையான மேற்பார்வையிலும் தமிழ்நாடு அரசு 131வது பொன்மாலை பொழுது நிகழ்வில் இன்று சிறப்பு விருந்தினர் மற்றும் திருமிகு சுரேஷ் சம்பந்தம் அவர்களையும் நூலக அலுவலர்கள் வாசகர்கள் நூலகமான உள்ளிட்ட அவையோரை நடைபெறும் இணைய வழியாக இந்த நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கும் வாசக அன்பர்களையும் சிறப்பு நூலக நண்பர்களையும் அன்போடு வரவேற்று சுரேஷ் சம்பந்தம் அவர்களையும் நமது அண்ணா அலுவலர்கள் நூலக வாசகர்கள் தமிழ் என்று தோள்வட்டி ஆடு இணைய வழியாக தமிழ் வெல்க வெல்க வென்றே தினம் பாடுவர்களையும் என்ற பாவேந்தரின் போற்றப்படி தற்போது எழுவோம் தொழுவோம் நூலகம் தமிழ் தாய் வாழ் தமிழ் என்று தோள்வட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க வென்றே தினம் பாடு என்ற பாவேந்தரின் தற்போது தொழுவோம் நிலமடைந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வர கண்டனில் திக்கணமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் திகழ்வர தக்க சிறு பிறை நுதலும் திக்கணமும் திலகமும் திராவிடனல் அத்திலக வாசனை போல் அனைத்திலகும் இன்பமுறரும் திலகம் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருமை தமிழனங்கே தமிழனங்கே எத்திசையும் சீரிழமை இருந்த பெரும் தமிழனங்கே வாழ்த்துதும் தமிழனங்கே வாழ்த்துதும் சீரிழமை வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நிகழ்வின் தொடர்ச்சியாக நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை வரவேற்று நிகழ்வின் நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசினை வழங்கிட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அம்மா. தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட தொடர்ந்து நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் இந்த அவைக்கு மற்றும் தகவல் அலுவலர் நமது அண்ணா ஸ்ரீதேவி பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அலுவலர் திருமதி ஸ்ரீதேவி பாஸ்கர் அவர்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொன்மாலை பொழுதில் நம்மிடையே சிறப்புரையாற்ற உள்ள திருமிகு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் என்ற கணினி மென்பொருள் நிறுவனத்தின் நிறுவனர். கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலராக செயலாற்றி வருகிறார். சாஸ் துறை தொடர்பான சாஸ் பூமி எனப்படும் ஆசியாவின் பெரிய சாஸ் கலந்தாய்வு மாநாட்டின் நிறுவனர்களின் ஒருவராக அறியப்படுகிறார். தொழில் முனைவு குறித்து சங்கே முழங்கு உள்ளிட்ட தலைப்புகளில் தொழில்சார் மன்றங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார். ஃபோர்ப்ஸ், என்டர்பிரினர் உள்ளிட்ட மேலாண்மை இதழ்கள், முன்னணி ஆங்கில செய்தித்தாள்கள், இணையதளங்கள் உள்ளிட்டவற்றில் தொழில் சார்ந்த தலைப்புகளில் எழுதி வருகிறார். கனவு வளமும் வாய்ப்பும் என்னும் தலைப்பில் இவர் எழுதிய தொடர் பரவலான கவனத்தை பெற்றது. இவர் தொழில் முனைவோர் விருது, கடலூரின் சிறந்த குடிமகன் உயர் சாதனையாளர் விருது, ஆனந்த விகடன் ஸ்டார்ட் அப் சாம்பியன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தொழில் முனைவோர் கனவு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என தொழில்துறையிலும் பொதுவெளியிலும் பன்முக அடையாளங்களுடன் இயங்கி வரும் திருமிகு சுரேஷ் சம்பந்தம் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. தொடர்ந்து 100 பில்லியன் டாலர் இலக்கும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளும் என்னும் தலைப்பில் உரையாற்ற திருமிகு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஹலோ யா அதில் வராதா? ஓ அந்த இதுலலாம் வராதா? ஏன்னா சப்போஸ் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே தெரியுமான்னு தெரியல, அதனால் அது போட்டிங்கன்னா அப்படியே பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ணா நூலகத்தின் சீஃப் லைப்ரரியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓகே, சூப்பர். 2018-19 வந்து we started the $1 trillion dream for Tamil Nadu ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய பொருளாதாரம் வந்து $280 பில்லியன் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த $280 பில்லியன் இருந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நார்த் ஸ்டார் கோல் வேணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதாவது எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்த சமயத்தில் we came up this idea of a $1 trillion dream. In fact, we were the first state to talk about it publicly. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளிசிட் கோல் வச்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அப்போ வந்து பழைய கவர்மெண்ட் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அ டிஎம்கே கவர்மெண்ட் அட் தட் டைம். பட் இது வந்து ஒரு என்னுடைய நான் நிறைய விஷயம் இது சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய அலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அலிஜென்ஸ்ன்ற இங்கிலீஷில் இருக்கு, அது தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட அலிஜென்ஸ் வந்து மோர் டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு rather than any particular political party or anything like that. But I'm more passionate about taking Tamil Nadu state to the next level in whichever way that is possible. So அந்த passionல தான் வந்து we came up with this vision for a $1 trillion dream. Of course, luckily in the history of இது வந்து is a policy think tank, right? We have a policy think tank which basically comes up with policies to recommend to the government. In the history of think tanks, there was never something like this that has been proposed but taken and implemented in a mass scale within the period of 2 years. That has never happened, and I think this is one of the biggest milestone that we have achieved, and we are quite fortunate to have the 2021 new government take up this as a global, statewide initiative. இன்னைக்கு வந்து இந்த $1 trillion dream வந்து பேசாத டேவே இல்லை. எந்த கவர்மெண்ட் ஈவென்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசுகிறதே வந்து $1 trillion எக்கானமி பற்றி பேசிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பேச ஆரம்பிக்கிறாங்க, which is a good thing. அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அது என்ன, அது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் என்ன சொல்ல போகிறேன்னு. ஸோ வித் தட் கான்டெக்ஸ்ட் லெட் மீ கோ இன் டு திஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த சேம் திங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டேட் ஆல்சோ. வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு தனி மனித வாழ்க்கையில் நமக்கு என்ன முக்கியமோ கிட்டத்தட்ட அதே தான் ஒரு மாநிலத்தினுடைய முக்கியமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு ஓ இப்படி பண்ணணுமா, ஓகே காட் இட். இப்போ ஒரு தனி மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படுது, ஓகேவா. இதுவே நம்ம ஸ்டேட்டாக பார்க்கும் பொழுது அதை எக்கானமின்னு சொல்கிறோம், ஓகேவா. அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் ஸ்டேட்டுக்கும் தேவைப்படுது, தனி மனிதனுக்கும் தேவைப்படுது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் மனிதனுக்கும் தேவைப்படுது, ஸ்டேட்டுக்கும் தேவைப்படுது. நான்காவதாக பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் நம்ம ஒரு தனி மனிதனுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலாக நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க தான் விரும்புகிறோம். மகிழ்ச்சியினுடைய ஒரு பயணம், அந்த பயணத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது, படிப்பு தேவைப்படுது, ஹெல்த் தேவைப்படுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, கிட்டத்தட்ட இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ பட் ஆனால் இவென்ச்சுவலாக நம்ம வந்து எதை மறந்துடக்கூடாதுன்னா நம்ம மகிழ்ச்சியை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டுக்குமே கூட அதுதான் கோலாக இருக்கணும். ஆனால் என்னென்னா சில சமயத்தில் நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். இவென்ச்சுவல் கோல் என்னன்னா நம்மளுடைய குடிமக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது தான் இவென்ச்சுவல் கோல். அதுக்கு தான் இது எல்லாமே தேவைப்படுது.
அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆனால் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுடைய பார்வையில், தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்ற பார்வையில் பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட $350 பில்லியன் வந்துட்டோம். நம்ம ஆரம்பிக்கும் போது 260 270 கிட்ட இருந்தோம். இப்போ $350 பில்லியன் வந்துட்டோம். ஓகேங்களா? இந்தியாவிலே 2வது பெரிய மாநிலம் நம்ம எக்கானமியில், பாப்புலேஷனில் ரொம்ப சின்ன மாநிலம், ஆனால் எக்கானமியில் பெரிய மாநிலம். அதுதான் நம்மளுடைய வெற்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா குஜராத்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா மகாராஷ்டிரான்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே தப்பு. இந்தியாவிலேயே மிகவும் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட். ரைட்? எந்த அளவுக்கு நம்பர் 1னா, நம்மள்ட்ட 38,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. மகாராஷ்டிராவில் வெறும் 28,000 தான் இருக்கு. குஜராத் அதுக்கும் கீழே 27 இப்போதான் குஜராத் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க ஆக்சுவலா. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க இண்டஸ்ட்ரிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னா, நம்மளது எல்லாமே வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். நம்மளுடைய தொழில் கொள்கை அதே மாதிரி நம்மளோட ஐடியாலஜியே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மள பார்த்தீங்கன்னா லெதர் இது பனியன் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் திருப்பூரில். ஏன் அதெல்லாம் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஆட்டோமொபைல் அசம்பிளிங், எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மனுஷங்க நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய உருவாகும். ஏன் ஜாப்ஸ் உருவாகணும்னா, அப்போ தான் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய வருமானம் மக்களுக்கு போய் சேரும். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு பணக்காரங்க உங்களுக்கு நிறைய கேபிட்டல் இருக்குன்னா மெஷினை வாங்கி ஆட்டோமேட் பண்ணிட்டு அதுலேருந்து எல்லா அவுட்புட்டும் அவங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நமக்குலாம் சம்பளம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி மக்களுக்கு அந்த காசு போய் சேரும்? ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து உருவாகிற காசு மக்களுக்கு போய் சேரணும்னா அங்கே மக்கள் போய் வேலை செய்யணும் இல்லை? அப்படிலாம் இல்லைன்னா எப்படி மக்களுக்கு அந்த காசு போய் சேரும்? ஸோ இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஆயில் ரிஃபைனரிஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் எல்லாம் என்ன ஆகும்னா, மகாராஷ்டிராலாம் இது கண்டினியூஸ் இன்டகிரேஷன் ப்ராசஸ், ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ். ஒரு இடத்துல பட்டனை தட்டினீங்கன்னா ஒன்றுடைய அவுட்புட் இன்னொருத்தருடைய இன்புட்டாக போய் அதனோட அவுட்புட் எடுத்து இன்புட்டாக போய் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ஃபைனல் அவுட்புட்டாக வெளில வந்துடும். ஹெவி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் லோ பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஜாப் உருவாகுதுன்னா, குஜராத்தில் 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு ஜாப் உருவாகும். ஸோ அப்போ என்னன்னா, பணம் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது, பணக்காரங்களுக்கு போய் சேருது ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய குறியீடு தான் இது. தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸில் வந்து 24 லட்சம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டாக இருக்க மகாராஷ்டிராவில் 18 லட்சம் பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. வெறும் இண்டஸ்ட்ரீஸ் கவுண்ட்டில் மாத்திரம் நம்ம அதிகமாக இல்லை, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கள கூட கவுண்ட் கூட நம்ம அதிகமாக இருக்கும். அது சொல்லுங்க. சாரிங்க, தப்பா போட்டேன். நம்பர் 1. சாரி, ஒரு டைப்போ ஆயிடுச்சு. காப்பி பேஸ்ட் பண்ணதில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்டில் 40% மேலே உமன் எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கு. ஒரே மாநிலமான தமிழ்நாட்டில் மாத்திரம் 40% ஆஃப் விமன் எம்ப்ளாயீஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. ஏன் சொல்றேன்னா, வாட் இஸ் சோஷியல் இன்க்ளூஷன்? ஒரு பாப்புலேஷன்ல 50% இருக்கக்கூடிய விமனை இன்க்ளூட் பண்ணாம நடக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரோக்ராமும் சோஷியல் இன்க்ளூஷனே கிடையாது. விமன் தான் 50% இருக்காங்க. அவங்கள நீங்க வந்து ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நீங்க இன்க்ளூட் பண்ணலன்னா அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருக்கும்? இட்ஸ் a very regressive society. Women is not includedனாலே இட்ஸ் regressive society. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து இந்த இது வந்து நல்ல பணம். நம்மள்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே நல்ல பணம், நல்ல முறையில் வந்து உருவாக்கப்பட்ட பணம். நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம். இதனுடைய இன்னொரு குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவென்ச்சுவலாக நான் என்ன சொல்வேன்னா, நான் வந்து பிளானிங் கமிஷனில் ஜெயரஞ்சன் சாரோடலாம் க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், சார் இந்த ஜிடிபி $1 trillion பண்ணுறோமோ இல்லையோ, அது பண்ண கூட தேவையில்லை, இந்த பர் கேபிட்டா இன்கம்மை ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வேனிட்டி நம்பர் மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர், ஒரு வேனிட்டி நம்பர். கடைசியாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வந்து முன்னேறலைன்னா அந்த ஜிடிபி முன்னேறி என்ன பிரயோஜனம்?
இல்லைன்னா நம்பர் பத்திரம் நீங்கள் காட்டிடலாம், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த காசு வந்து சேரலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பரில் என்ன பயன்? அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜிடிபி, சாரி பர் கேபிட்டா இன்கம். அந்த பர் கேபிட்டா இன்கம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிபின்னு இருக்கு, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அமெரிக்காவோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வந்து $85,000. தமிழ்நாடு இஸ் $13,000. ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/6 கிட்ட இருக்கும், இந்தியாவோட டபுள் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட பர் கேபிட்டா பர்ச்சேசிங் பவர் வந்து இட்ஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த 5 சர்க்கிள் சொன்னால. இந்த 2வது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் அஃப்கோர்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக ஹையர் எஜுகேஷன் எடுத்துட்டேன், ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு நரேட்டிவ் இருக்கு. அந்த நரேட்டிவ் என்னன்னா மிகவும் படித்த மாநிலம் அப்படின்னு ஒன்று கேரளா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கேரளாவில் ஏன் படித்த மாநிலம் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கையெழுத்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை நாட்டு வைக்காம சுரேஷ்ன்றது சுரேஷ் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறது கணக்கு. அது எழுத படிக்கணும் நீங்கள் படித்தவங்களா மாறிடுறீங்க. அதாவது கை நாட்டு வைக்காம கையெழுத்து போட தெரிந்தாலே நீங்கள் வந்து படித்தவங்களா மாறிடுறீங்க. பட் அதுக்கு சரியான குறியீடு கிடையாது. சரியான குறியீடு என்னன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு எத்தனை பேர் காலேஜ் போய் சேர்றான், தட் இஸ் த மோர் ரியல் மெட்ரிக். மற்றதெல்லாம் வேனிட்டி மெட்ரிக். ஸோ அந்த மெட்ரிக் எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு வந்து இப்போ 40 கொஞ்சம் திருப்பியும் கிட்டத்தட்ட 50 வந்துருச்சு. இப்போ 47 போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 50 வந்துருச்சு. திருப்பியும் 51 இருந்துச்சு, திருப்பியும் 47 48 வந்துச்சு, திருப்பியும் ஐ திங்க் இட் இஸ் கம் பேக் டு 100, கம் பேக் டு 50. இந்தியாவோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது 100% பெட்டரா இருக்கும். 100% எப்படி 100% பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? How is Tamil Naduவோட நம்பர் is 100% better than India average? Exactly. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூகத்தில் 50% பெண்கள், அந்த 50% பெண்களையும் நீங்க காலேஜுக்கு அனுப்பலன்னா அது நம்பர் இன்க்ரீஸே ஆகாது. எல்லாரையும் காலேஜுக்கு அனுப்புடா அப்படின்றோம். சூப்பரான சொன்னீங்க நீங்க. ஸோ அது எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் விமன் ஜிஆரும் மென் ஜிஆரும் எக்ஸாக்ட்லி சேம் நம்பர். அப்படின்னா என்னன்னா, நம்ம வீட்டில் 12வது வரைக்கும் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ராஜஸ்தான், குஜராத் அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஊர்ல 12வதுக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை எல்லாருமே காலேஜுக்கு போறாங்க. ஆம்பளை பிள்ளை காலேஜ் போக முடியலன்னா பொம்பளை பிள்ளையும் போகாது அந்த வீட்டில், ஏன்னா அவங்க பண வசதி இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளை இருந்து காலேஜ் போகுதுன்னா அந்த வீட்டில் அதே வீட்லேயே பொம்பளை பிள்ளையும் காலேஜ் அனுப்பிடுவாங்க. ஸோ அண்ட் தட் இஸ் த ஒன்லி ரீசன் தமிழ்நாடு ஹேஸ் டபுள் த ஜிஆர் நம்பர். டபுள். இன்ஃபேக்ட் இது நான் பல இடத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் தமிழ்நாடை வந்து ஏன் சார் பீகார், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க. அமெரிக்காவோட கம்பேர் பண்ண ஓகே, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு. அமெரிக்காவில் 43, அமெரிக்காவோட ஜிஆர் இஸ் 43%. ஜிஆர் என்னங்க? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் இன்டு ஹையர் எஜுகேஷன் ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன். சொல்லுங்க. 51 சம்திங் அப்படிங்களா? சூப்பர், ஆசம். 47 பிளஸ், அதான் அந்த 48 பிளஸ் 4 is 52. அது குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா, அது திருப்பி ஏற்றிருக்காங்க. நான் அது என்ன ஃபாலோ அப்ப சொல்ல வந்தேன், அந்த ஃபாலோ அப் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாத்திரம் முதல் முறையா விமன் ஜிஆர் மென் ஜிஆர் ஓவர்டேக் பண்ண போகுது. ஆல்ரெடி அவர் சொன்னது பார்த்தா ஓவர்டேக் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, வேற எந்த சமூகத்திலையும் எந்த நாட்டிலையும் எந்த ஸ்டேட்லையும் நடக்காத விஷயம் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்குது உலகம் முழுக்க. It's a phenomenal milestone. Of course we cannot ignore people like Periyar who started the women liberation movement in Tamil Nadu. In fact, Tamil Nadu பாத்தீங்கன்னா, Tamil Nadu is a forerunner state. நாம தான் ஃபர்ஸ்ட் உமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். நாம தான் ஃபர்ஸ்ட் உமனுக்கு வந்து லேண்ட் ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். நாம தான் எல்லா எங்கெங்கெல்லாம் உமனுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான் பண்ணியிருப்போம். அந்த லாவா இருந்தாலும் சரி, ரைட்ஸா இருந்தாலும் சரி, லேண்ட் ரைட்ஸா இருந்தாலும் சரி, ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நாம தான் முன்னாடியா இருந்திருப்போம். From 1925 onwards, before independence.
before independence. That's the most important thing. We are a phenomenally progressive state. ஸோ என்ன பிரச்சனைனா நம்ம ரொம்ப ப்ரோக்ரெசிவான திங்கர்னு நமக்கே தெரியாம நம்மளை இருட்டடிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் பாயிண்ட். நம்மளோட உண்மையான பெருமைகளை நம்மளே வந்து மகிழ்ச்சி அடைய விடாம பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டாண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். அப்புறம் ஹெல்த்துக்கு வந்து இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஹெல்த்துக்குன்னு ஒரு மெட்ரிக் இருக்கும். அந்த மெட்ரிக் என்னன்னா இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை குழந்தை தவறிடுது பிரசவத்தில், அதுதான். அந்த ஒரு நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில், அந்த சமூகத்தில், அந்த கண்ட்ரியில், அந்த மாவட்டத்தில், அந்த மாநிலத்தில் ஹெல்த் கேர் ஒழுங்காக நடக்குதா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். 1000 குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க தவறிடுதுன்னு. அகெயின் தமிழ்நாடு டஸ் 100% பெட்டர் தேன் நேஷனல் ஆவரேஜ். 100% பெட்டர் தேன் நேஷனல் ஆவரேஜ். அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கடைசி கட்ட கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு, வேற எங்கேயுமே போய் சேரல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது எந்த அளவுக்கு சாதனைனா அமிர்த்யா சென் எழுதுற புக்கில் அவர் அதை குறிப்பிடுறாரு. அதை விட முக்கியமான விஷயம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடுக்குன்னு ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு செக்ஷன் இருக்கு. தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா எல்லாமே தமிழ்நாட்டில் பர்ஃபெக்டா நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது தமிழ்நாட்டில் எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கல, ஆனா இம்பர்ஃபெக்டா இருக்கிறதே இந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ பர்ஃபெக்டா பண்ணா இன்னும் எவ்வளவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. லெட் அஸ் நாட் பி காம்ப்ளசன்ட் அபவுட் இட். ஐ எம் நாட் சேயிங் எல்லாமே சூப்பரா நடக்குது 100% நம்ம 100க்கு 100 வாங்கிட்டோம் அப்படிலாம் சொல்ல. நம்ம இப்போ 50-60 தான் வாங்குறோம். ஆனா அந்த 50-60 வாங்குறதே வந்து இட்ஸ் a big milestone. And of course we all need to work together to get to the 80-90-95%. அது கொண்டு போறதுக்கு என்ன முயற்சி பண்ணோம், அதுதான் என்னுடைய ஆசை. நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன்னா என்ன மாதிரி ஒரு 10 பேர் வருவீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஆசை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம் எங்க ஒரு சமூகம் வந்து குழந்தைகளை ஒரு ப்ராப்பர்ட்டியா ஒரு அசட்டா நினைக்கிற ஒரு சமூகம் இருக்கும். அதாவது குழந்தைங்க தான் அவங்களோட அசெட். அப்போ அந்த சமூகம் என்ன பண்ணும், நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கும். அப்போ எப்போ வந்து மனநிலை வந்து கிராஜுவேட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகுதோ குழந்தைங்க நம்ம அசெட். அதாவது இப்போ ஏன் குழந்தைங்க அதிகமாக பெற்றுக்கிறாங்கன்னா அது மூலியமா தான் அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்த் ரேட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 1.6 போயிருச்சு. அதாவது எந்த அளவுக்கு மொரஸ்டா போயிடுச்சுன்னா we are below replacement population in the entire country. நம்மளுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போகுது. இன்ஃபேக்ட் சம்வேர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டேன். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் நவ் ஷுட் ப்ரமோட் 1 family 2 child பாலிசி. இப்போ எல்லாம் ஆயிடுச்சுன்னா 1 family 1 child பாலிசியா வந்துருச்சு எல்லார் வீட்லையுமே. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மாவும் அப்பாவும் தவறி இறந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா 2 அப்படிங்கிறது 1 மாறிடுது. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே போங்களேன். அப்போ பாப்புலேஷன் வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த 2ங்கிறது 2ஆவே இருக்கணும்னா இந்த 2 ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பாப்புலேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பாப்புலேஷன் நமக்கு வரணும்னா we need to have a 2 child policy now. We are in a serious problem. சொல்லுங்க. இருந்துச்சு, பட் என்ன ஆயிடுச்சுன்னா சோஷியலா இப்போ என்ன போயிட்டோன்னா 2 குழந்தையில பார்க்க முடியல, ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு ஒரு சோஷியல் இதுல வந்து நம்ம எல்லாரும் பேர்லாம் ஒரு குழந்தையில நிறுத்திடுறாங்க. இப்போ அர்பன் சென்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரைவேட்டைசேஷன் இல்லை ஒரு மாதிரி வந்துருச்சு. அது எதனால அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது போய் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கல. இப்போ எங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா I have only one son. But I didn't know this when I was young. ஆமா கரெக்ட். அவங்களுடைய பாப்புலேஷன் ஏன் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க அக்ரெசிவா ஒன் ஃபேமிலி 1 child ப்ரொபோஸ் பண்ணி அப்படிதான் நாம வந்து இப்போ சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஏன் நம்ம சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே 1 family 1 child ப்ரொபோஸ் பண்ணி அந்த 2 1 ஆக்கி அப்படியே வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க பாப்புலேஷன் டிக்ரீசிங் ஆயிடுச்சு. அது ஜப்பான்ல எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு. இப்போ சைனால இன்னும் அது வந்துடும். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இந்தியா இஸ் த மோஸ்ட் யங்கஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் தமிழ்நாடு வித் இன் இந்தியா இஸ் த ஓல்டஸ்ட் பாப்புலேஷன்.
ஏன் கண்டிப்பாங்க அல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் 2 குழந்தை பெற்றுக்கோங்க. ஸோ பட் the side effect of this is, of course, when the MP delimitation comes, our population will be low. நமக்கு இப்போ எம்பியோட டீலிமிட்டேஷன் வரப்போகுது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2026ல் டீலிமிட்டேஷன்னா இப்போ நமக்கு 39 MP இருக்கு. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அந்த எம்பியை குறைப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனும் கிடைக்கிறது இல்லை யூனியன் கவர்மெண்ட்ல. இப்போ இருக்கிற 39 எம்பியை வந்து குறைக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த 545 43 இருக்கு இல்லையா, அதை வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு நமக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. நம்ம 39 இருக்கிற மாதிரியே ஒரு மாயம் இருக்கும், பட் ஆக்சுவலாக நம்ம குறைஞ்சிருப்போம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we will actually lose in the long run, right? So anyway, but the real இந்த இம்பாக்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில் வந்து இந்த கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேன்னு ஒன்று இருக்கு. அதாவது பணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மக்கள் அதை செலவு பண்றாங்களா பண்ணலையான்றதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மக்கள் செலவு பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, Tamil Nadu actually stands number 1 in the entire country, both in urban as well as rural. ஓகேங்களா? That is another metric that you need to remember. இதெல்லாம் நான் வீட்டில் பார்க்குறேன். அப்புறம் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா we are like the number 1 state in the infrastructure in communication. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் 96% of the householdல டிவி இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு தெரியுமான்னு தெரியல, டிவி இஸ் அ கிரேட் இன்ஃபர்மேஷன் டிவைடை கில் பண்ற ஒரு சிஸ்டம். சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா we always think தமிழ்நாடு is a very active political state. வேற எந்த ஸ்டேட்லையும் இவ்வளோ பாலிடிக்ஸ் பேசுறது இல்லை, தமிழ்நாட்டில் மாத்திரம் பேசுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மாத்திரம் பேசுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லார் வீட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துரும். See, if you don't empower people with knowledge and information, they don't know what to do with that. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ எல்லாம் பெனிட்ரேஷன் 96% தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஃபார் எவ்ரி 100 people we have 104 phones. அது என்ன 100க்கு 104 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில பேர் 2 சிம் வச்சு சுற்றிட்டு இருக்கோம், ரைட்? அதே மாதிரி 60% ப்ராட்பேண்ட் பெனிட்ரேஷன் இந்த என்டையர் கண்ட்ரி தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். 60% ப்ராட்பேண்ட் பெனிட்ரேஷன் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, 60% ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் ஆல்ரெடி அர்பனைஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இன்டைரக்டா வாட் திஸ் மீன்ஸ்னா, 60% வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அர்பன் சென்டர்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ தமிழ்நாடு இஸ் நாட் லிவிங் இன் கிராமம் எனிமோர். தமிழ்நாடு கிராமத்தில் வாழல, தமிழ்நாடு ஆல்ரெடி 60% வந்துருச்சு. அது கெட்ட விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயின்னு இருப்பான், ஃபார்மர்னு சொல்ல. இப்போ நம்ம இங்கே விவசாயி சொல்றது கேவலம் நினைக்கிறாங்க, ஃபார்மர் சொல்றது பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபார்மர் லிவ்ஸ் மச் ரிச்சர் தென் எ எம்ப்ளாய்டு பர்சன் எல்லா பகுதிகளையுமே அமெரிக்காவில். ஏன்னா அவங்க சிட்டியில் வாழ்வாங்க, அவங்களுக்குன்னு 5 கார் இருக்கும், 10 கார் இருக்கும், ஒரு ஃபார்மருக்கு 100 ஏக்கர் இருக்கும். சிட்டிலேருந்து கிளம்பி போய் அவங்க வேலைக்கு நம்ம எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறோமோ அந்த மாதிரி ஃபார்ம் லேண்டுக்கு போவாங்க. கார் எடுத்துட்டு அங்கேருந்து ஃபார்ம் லேண்டுக்கு போவாங்க. ஃபார்ம் லேண்டுன்றது சிட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கே ஒரு 100 ஏக்கர் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஃபார்ம் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வண்டி எடுத்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. தே ஹேவ் எ லைஃப். இங்கே ஃபார்மர்ஸ்க்கு லைஃபே கிடையாது. சிட்டியில் இருக்கிறவங்கலாம் தே ஹேவ் த லைஃப். பட் கிராமத்தில் இருக்கவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் why should they not have the entertainment? Why should they not enjoy the infrastructure? Why should they not have the health care? Why should they not have the education infrastructure, school infrastructure, college infrastructure? அவங்கலாம் ஏன் கிராமத்திலே இருந்தே கஷ்டப்படணும்? நகரத்தில் இருக்கவங்களாம் என்ன அவ்வளோ புண்ணியம் பண்ணுவாங்க, கிராமத்தில் இருக்கவங்களாம் பாவம் பண்ணுவாங்களா? we should stop false celebration. ஸ்டாப் பண்ணும். இதெல்லாமே ஃபால்ஸ் செலிப்ரேஷன்ஸ், ரைட்? ஸோ அவங்களுக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்ல. இட்ஸ் ஃபேர், ரைட்? இட்ஸ் அன்ஃபேர் நாட் டு டினை தம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த அர்பனைசேஷன் இஸ் குட், ரைட்? ஸோ அதனால ஒரு கண்ட்ரோல்டாக பண்ணணும், இல்லைன்னா கேயோட்டிக்காக பாதிடும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் we are the number 2 in power. 16 megawatt of renewable power. அதே மாதிரி 10 megawatt of wind energy. We are number 3 in solar. Of course we should become number 1. இந்தியாவிலே ஹையஸ்ட் எக்கனாமிக் ஜோன்ஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. 50 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி 73% clean cooking fuel, which is nothing but gas.
விறகடுப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு சோஷியல் இஸ் ஆல் டைரக்ட் இண்டிகேட்டர் ஆஃப் சமூகம் அடுத்த லெவலுக்கு போயிட்டுது அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேட்டர். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திரம் 30,000 ஏடிஎம்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் ஏடிஎம்ஸ் பிரசன்ட் இன் த என்டையர் கண்ட்ரி தமிழ்நாடு. ஹையஸ்ட் ஏடிஎம்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை, ரைட்? இதெல்லாம் டைரக்டா என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு எந்த சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இது தமிழ்நாடு வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப வளர்ந்த மாநிலம் தான், இப்பெல்லாம் எதுவுமே நடக்கல, இதெல்லாம் சும்மா டுபாக்கூர், ரொம்ப நாளாவே நம்ம பெரிய ஆளுங்க தான் அப்படின்ட்டு அது ஒரு தனி கதை. அதுக்கு தான் இந்த ஸ்லைடை போட்டேன். 1950 தமிழ்நாடோட பொசிஷன் ஜிடிபியில் கடைசியிலிருந்து 2வது பொசிஷன். நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது பீகார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்பர் 1 ஸ்டேட் இன் ஜிடிபி டேர்ம்ஸ் இஸ் பீகார் இன் 1950. ஸோ யாராவது சொன்னாங்கன்னா இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பெரிய ஆளுங்க சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க, டேய் அதெல்லாம் போய் நாம வந்து கடைசியிலேருந்து 2வது இடத்துல இருந்தோம். நம்பர் 1ல இருந்தது பீகார். ஆனா 2024 நம்ம முதல்ல இருந்து 2வது இடத்துக்கு போயிட்டோம். கடைசியில இருந்து 2வது இடத்துல இருந்து முதல்ல இருந்து 2வது இடத்துக்கு போயிருக்கோம். So it is not something happened just by just luck or coincidence or anything like that. It is conscious political and social and economic policies. What Bihar did not do and what Tamil Nadu did is the result of this transformation. அவ்வளவுதான். அந்த ஒன் இந்த ஒன் எதுன்னு கேட்குறீங்களா? அது மகாராஷ்டிரா. ஒன் இஸ் மகாராஷ்டிரா. பட் அதுவும் முக்காஸ் ஆஃப் மும்பை. ஆமாம், அதுவும் வந்து ஒரு தப்பு கணக்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா மும்பையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் மும்பையில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்போ அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அக்கௌண்டிங் எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு அக்கௌண்ட் பண்ணி அங்கேயே ஃபைல் பண்ணிடுறாங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், எம்சிஏ ஃபைலிங் எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த கணக்கெல்லாம் நீங்கள் ஜிடிபி அக்கௌண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்குது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் எங்கே ட்ரேட் ஆகுது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகுது. இது என்ன நியாயம் அது? அப்போ அந்த ரெவன்யூஸ்ல அங்கேயே அக்கௌண்ட் ஆயிடுது. அந்த ஸ்டாக்லாம் பிரித்து நமக்கு கொடுக்கணும்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும். நமக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்தந்த மாநிலத்தினுடைய ஸ்டாக்கு இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே கெவின் கேர் இருக்கு, சொல்லுங்க, இருந்துச்சு. அது இப்போ அவ்வளோ ஆக்டிவாக இல்லைங்க, நின்றுச்சு. ஸோ இப்போ கெவின் கேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கெவின் கேரோட ஸ்டாக் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னா இப்போ நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே அங்கேயே நடந்துருது. அப்போ நம்மளுடைய பிராண்டோட ஸ்டாக்கு அதனோட அக்கௌண்டிங் எல்லாம் அங்கேயே நடந்து போயிருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிரித்து போட்டிங்கன்னா நாம தான் நம்பர் 1ல இருப்போம்னு என்னுடைய கெஸ். அது தெரியல, எக்கனாமிக் பீப்புள் தான் கரெக்டாக சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு எக்கனாமிக் நாலேஜ் இல்லை. பட் மை கெஸ் இஸ் we will be the number 1 actually. ஸோ அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்கானமி எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்கானமி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ்ட் எக்கானமி. பீகார்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்பர் 1ல இருந்துச்சுன்னா, அங்கே அயன் ஓர் கிடைச்சிச்சு, அந்த ஓர் கிடைச்சிச்சு, மினரல்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அது எல்லாமே அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ்ட் எக்கானமி, அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய வளத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க எக்கானமி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமியாக மாறும். அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இயற்கையை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நிலம் இயற்கை, நிலம் தான் சாயில், அப்புறம் வாட்டர் அதுவும் இயற்கை, சூரியன்ல வெளிச்சம் வேணும் அதுவும் இயற்கை, எல்லாமே இயற்கை. இயற்கையை நம்ம வந்து பண்படுத்தி பயன்படுத்திக்கிறோம். அப்போ அக்ரிகல்ச்சரும் கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ்ட் எக்கானமி தான். எக்ஸப்ட் கொஞ்சம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு அதுல. இண்டஸ்ட்ரியல் எக்கானமி தான் முதல் முறையா நேச்சர்ல இருந்து எடுக்காம மனிதனா உருவாக்கி ஒரு விஷயத்தை தயாரிக்கக்கூடிய விஷயம் தான் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. ஆனா அதுக்கு கூட ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இயற்கையிலேருந்து எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் பபுள் எடுத்துட்டு ஒரு பெரிய நீல் கமல் பிளாஸ்டிக் சேர் ஒன்று தயாரிக்கிறோம், பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ் எடுத்துட்டு இல்லையா? அந்த ஒரு பெரிய சேர் மாதிரி ஒன்று தயாரிக்கிறோம். ஸோ அப்படி தயாரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரா மெட்டீரியல் வேணா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த வேல்யூ ப்ராபோசிஷன், வேல்யூ அடிஷன் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கு. பட் ஸ்டில் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் நேச்சர். நாலேஜ் எக்கானமியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸே கிடையாது. மனிதன் வந்து
மூளையை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நாலேஜ் எக்கானமி. இயற்கையிலேருந்து எதுவுமே எடுக்கிறது இல்லை. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை, இதில் ஒரு 80% இயற்கை, மனிதன் வந்து அதை கொஞ்சம் ரீபர்பஸ் பண்ணிக்கிறது. இங்கே ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இங்கே ரா மெட்டீரியல்ஸே கிடையாது. வெறும் மூளையை யூஸ் பண்ணி பயன்படுத்தி இன்னொரு ப்ராடக்டை உருவாக்குறது. இப்போ சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபுல்லி நாலேஜ் எக்கானமி. பேங்கிங் இஸ் நாலேஜ் எக்கானமி. இன்சூரன்ஸ்லாம் எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. இன்சூரன்ஸ் தேர் இஸ் பேப்பர், தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கால் இன்சூரன்ஸ். பேங்கிங்னு ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. தேர் இஸ் நோ நத்திங் தட் தே ப்ரொடியூஸ். நம்ம பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம் இல்லையா, வேற அங்கே ஒன்றும் ப்ராடக்ட் எதுவுமே உருவாக்குறது இல்லை அவங்க. பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, சாஃப்ட்வேரு, சர்வீசஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர், இது எல்லாமே நாலேஜ் எக்கானமி. அவங்க எதுவுமே தயாரிக்கிறது இல்லை, மூளை பத்திரம் தானே யூஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து எக்கானமியோட ப்ரோக்ரஷன். எப்படி தமிழ்நாடு அந்த கடைசியிலிருந்து ரெண்டாவதுலேருந்து முதல்ல ரெண்டாவது எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் பண்ணுறோம். என்ன டிரான்சிஷன்னா, இந்த லாஸ்ட் 50-60 வருஷத்தில் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ் எக்கானமியிலிருந்து கம்ப்ளீட்டாக ஜம்ப் பண்ணி இண்டஸ்ட்ரியல் எக்கானமிக்கும் நாலேஜ் எக்கானமிக்கும் போயிடும். இந்த ரெண்டு விஷயத்திலையுமே மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கலைஞர் அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியல் எக்கானமி எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், சிப்காட்லாம் உருவாக்குனது அந்த டைம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தான் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல டைடல் பார்க்கு ஃபர்ஸ்ட் உருவாக்குறோம். அதே சமயத்தில் வந்து இந்தியாவிலேயே ஐடி பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் உருவாக்குறோம். அப்புறம் நம்மளை பார்த்துட்டு எல்லாரும் காப்பி அடிச்சு அவங்களும் வந்து அந்த பாலிசி உருவாக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதுக்கப்புறம் ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட்ல உருவாக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு முன்னோடியா நம்ம இருந்ததுனால டைரக்டா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்க போயிடுறோம். அஃப்கோர்ஸ் எம்ஜிஆரோட கான்ட்ரிபியூஷனும் இதுல இருந்திருக்கு. ஸோ நம்ம யாரையும் அதுல விட்டுறக்கூடாது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோடைய அந்த மாடல் இருக்கு இல்லையா, அந்த மாடல் என்னன்னா ரெண்டு ஆங்கிள் அதை யோசிக்கணும். ஒன்று வந்து எக்கனாமிக் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து சோஷியல் இண்டெக்ஸ். எக்கனாமிக் இண்டெக்ஸ் சோஷியல் என்ன சிம்பிளா சொல்லணும்னா சோஷியலிசம் கேபிட்டலிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ குஜராத், மகாராஷ்டிராலாம் வந்து ஃபுல் கேபிட்டலிசம் தான். அவங்களுக்கு வந்து பணக்காரங்களாம் மாறினா போதும், பணம் டாப் லைன்ல வந்தா போதும், கீழே இருக்கிறவங்கலாம் எப்படி இருந்தால் அவங்க பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது தான் கேபிட்டலிசம். ரஃபா சொல்லணும்னா ரொம்ப க்ரூடா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்இக்வாலிட்டிஸ். சோஷியலிசம்னா என்னன்னா, பணக்காரங்க எப்படி போனா எனக்கு கவலை கிடையாது, லேபர் தான் முக்கியம், லேபருக்காக நான் எதை வேணா பண்ணுவேன், இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏமாத்துக்காரங்க, கார்பரேட்ஸ்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிறது சோஷியலிசம். அது என்னன்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நூடுல்ஸ் ஆகி வெளில வந்துருவீங்க நீங்க. ஸோ பட் த ப்ராப்ளம் இஸ் ரெண்டுமே தப்பு. ஓவர் கேபிட்டலிசமும் தப்பு, ஓவர் சோஷியலிசமும் தப்பு. Because the truth is not in extremes, truth is somewhere in the middle. So Tamil Nadu always take the balanced view. எங்கெங்கெல்லாம் வந்து சோஷியல் ஆங்கிள் எடுக்கிறோமோ நம்ம அங்கெல்லாம் சோஷியல் ஆங்கிள் எடுத்துருவோம், எங்கெங்கெல்லாம் கேபிட்டலிஸ்டிக் வியூ எடுக்கணுமோ அங்கெல்லாம் கேபிட்டலிஸ்டிக் வியூ எடுத்துருவோம். அதுதான் நம்ம வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரிசம். அண்ணாவுடைய பிலாசபிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரிசம் பத்தி பேசுவார். சரி, அண்ணா மாத்திரம் அவர் தமிழ்நாட்டில் பிறக்காம யூரோப்ல பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எக்கனாமிக்ஸோட நோபல் பிரைஸை கூட வாங்கியிருக்கலாம். அவர் இஸ் such a visionary. வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இருந்தது 1.5 வருஷம் தான். ஸோ இஸ் லைக் a true visionary and luckily he had somebody who can execute on all his ideas after he left. அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஸோ தமிழ்நாடு மாடல் வந்து is basically a balanced model of balancing capitalism and socialism and make sure that the progress happens. That is important, but it is not a perfect model. I'm not saying தமிழ்நாடு சூப்பரா பண்றாங்க, 100% கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்லல. இருக்கிறதுலே பெஸ்டா பண்றோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த $1 trillion இதுதான் ஹிஸ்டரி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஹிஸ்டரி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் why, where is Tamil Nadu right now and where do we need to go from here. So now we put this $1 trillion economy. அது எப்படி அடையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்பர் 1, we have to attract big companies to come and set up shop in Tamil Nadu.
அது பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி ராஜா மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ். ஹீ இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இந்த லாஸ்ட் 1.5 yearsல பார்த்தீங்கன்னா the number of industries that has come to Tamil Nadu is just mind boggling. Most recently Tata Automobiles வந்து Jaguar 9,000 crores பண்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த வின் ஃபாஸ்ட்னு ஸோ இந்த ஈவி தூத்துக்குடி கண்டினியூஸா நிறைய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், குளோபல் ஜிசிசின்னு சொல்லக்கூடிய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் மேலே 50,000 ஜாப்ஸ் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா உருவாகிருக்கு இந்த லாஸ்ட் 2.5-3 yearsல. ஸோ இப்படி வந்து பல விஷயங்களை ஆல்ரெடி தமிழ்நாடு இஸ் ஆக்சுவலி டூயிங் ரியலி வெல் இன் திஸ். தென் வி ஹேவ் லைக் ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த மாதிரியான ப்ரோக்ராம் டு பில்ட் பிராண்ட்ஸ். இந்த பில்லர் அது. அப்புறம் இந்த பில்லர் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு தான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னா தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 5 லட்சம் எம்எஸ்எம்இஸ் என்னமோ இருந்தாங்க. கோவிட்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. பட் தமிழ்நாடு ஹேஸ் த ஹையஸ்ட் கான்சென்ட் எம்எஸ்எம்இஸ். எம்எஸ்எம்இஸ் வந்து தே ஆர் த பேக் போன் ஆஃப் தமிழ்நாடோட எக்கானமி. அவங்கள நம்ம டெவலப் பண்ணலைன்னா தமிழ்நாடு எக்கானமி மிகப்பெரிய பின்னடைவு அடையும். ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் 4ஆவதாக இருக்கிறது தான் இந்த $100 billion தலைப்பு. $100 billion. இப்போ தமிழ்நாடோட ஐடி வந்து இந்த நாலேஜ் எக்கானமியோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால சொல்ல வந்தேன். இப்போ நம்ம $20 billion அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கும். இந்த $20 billion எக்ஸ்போர்ட்ஸ் ஷுட் ஆக்சுவலி இன்க்ரீஸ் டு $100 billion எக்ஸ்போர்ட்ஸ். அப்படி பண்ணோம்னா அந்த 10 லட்சம் வேலைகள், ஏன் 10 லட்சம் வேலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ரஃபா 10 லட்சம் பேர் படித்து முடிச்சுட்டு வெளில வராங்க. ரஃபா. ஏன்னா இன்ஜினியரிங்கில் மாத்திரமே 1.5 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளில வராங்க, வெறும் இன்ஜினியரிங்கில். அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் ட்ரைனிங் இருக்கு, நர்சிங் இருக்கு, அப்புறம் நிறைய, அப்புறம் ஐடிஐயில் கொஞ்சம் பேர் படிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 10 lakhs. ஸோ நம்ம 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மாத்திரம்தான் அந்த இளைஞர் நம்ம எக்கானமி அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். அதனால தான் அந்த $100 billion 10 லட்சம் வேலை வாய்ப்புகள்ன்ற தலைப்பு போட்டோம். ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா we should automatically get to the $1 trillion economy. So that is the core idea behind this. So அப்படி பண்ணோம்னா we need to create a lot of brands. ஸோ அந்த பிராண்ட்ஸ் கிரியேட், இப்போ இது நான் ஒரு படம் போட்டிருந்தேன். என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட முக்கியமான பிராண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்து தமிழ்நாடோட மேப்பில் போட்டிருந்தேன். இட்ஸ் கால்ட் த மேக்கிங் தமிழ்நாடு ப்ரௌட் பிராண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 பிராண்ட்ஸ் இருக்கு. நம்ம என்ன உருவாக்கணும்னா இன்னும் ஒரு 300 பிராண்ட்ஸ் உருவாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 500 பிராண்ட், 150ன்றது 500 மாற்றணும். ஏன் பிராண்ட்ஸ் உருவாக்கணும்னா, இப்போ நம்ம இந்த ஜிஆர் அதிகமாக இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஜிஆர் அதிகமாக இருக்கிறதா என்ன ஆகுதுன்னா எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி போகக்கூடிய சமூகமாக மாறிட்டோம். இப்போ இந்த வேலை தேடி போகக்கூடிய சமூகம் மாறுது என்ன ஆச்சுன்னா, முதலாளியெல்லாம் நம்ம வேற யாரோ ஆளாக இருக்கான், நம்ம எல்லாம் தொழிலாளியாக மாறிட்டு இருக்கோம். ஏன்னா பிராண்ட்ஸ் ஆர் ஓன்டு பை சம்படி எல்ஸ். தமிழ் பிராண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ பிராண்ட் ஷுட் பி ஓன்டு பை தி தமிழ் சொசைட்டி. Tamil Nadu entrepreneurs, Tamil Nadu business people, they should be owning the brands, and our people then working for them makes sense, because that whole economy will be we can capture that whole economy. So இன்னைக்கு வந்து அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸை நிறைய உருவாக்கணும். அந்த மாதிரி பிராண்ட்ஸை நிறைய உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே அவ்வளோ பெரிய வளங்கள் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அவ்வளோ வளங்கள் இருக்கு, நமக்கு தெரியல. அந்த வளங்களை நம்ம வாய்ப்புகளாக மாற்றி மிகப்பெரிய பிராண்ட்ஸை உருவாக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண, கனவு யாரா படிச்சிருக்கீங்களா? கனவுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரீஸ் எழுதிட்டு இருக்கேன் விகடன்ல. அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் அதே மாதிரி இந்த வளர்ச்சி வந்து இன்க்ளூசிவா சென்னையில் மாத்திரம் நடக்கூடாது, கோயம்புத்தூர் நடக்கூடாது, எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேரணும். ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ந்த மாவட்டமாக மாறணும். எப்படி நம்ம சொல்றோமோ இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த மாநிலமாக இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ந்த மாவட்டமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அங்கே இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்க, திருப்பி சென்னை நோக்கி ஓடி வருவாங்க. தட்ஸ் நாட் குட், ரைட்? ஸோ அப்போ அந்த கனவு எழுத ஆரம்பிக்கும் போது அதுதான் என்னோட குறிக்கோள். உதாரணத்துக்கு இப்போ ஹொசூரில் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, அந்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், தர்மபுரி டு ஹொசூர் போகிற ரோடு வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய டிவைடரில் ஹைவே விண்ட் டர்பைன் மாதிரியான ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோம்னா வில் மேக் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ தர்மபுரியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நிறைய தக்காளி வளருது. எக்ஸ்போர்ட் dried tomatoes we can export. பட் இன்னைக்கு பாதி தக்காளி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனால அழுவி போகுது, தூக்கி போடுறாங்க, நிறைய டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விண்மில்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சென்னையில். ஆனால் அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த விண்மில் இவ்வளோ நடக்குது இல்லை, இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து இப்போ தள்ளிட்டு போவாங்க பெரிய லாரியில். நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா நீங்கள் கவனிக்கலாம், அங்கே வந்து பெரிய விண்மில் ரிப்பேரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோ ஸ்பேர், அந்த விண்மில் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் தேர். அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற குக்கர்லாம் அங்கே தான் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெர் இஸ் அ குக்கர் கிளஸ்டர் இன் திருநெல்வேலி. பட் அந்த குக்கர் கிளஸ்டர்லாம் இன்னைக்கு இண்டோலியம்லையும் சில்வர்லையும் தயார் பண்ணி நம்ம லோக்கலாக இருக்கு. பட் இந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணணும். இட் ஹேஸ் டு பிகம் ஸ்மார்ட் குக்கர்ஸ். ஸ்மார்ட் குக்கர் என்னன்னா, நீங்கள் ஐஓடி டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்பொழுது நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டச் பண்ணீங்கன்னா வீட்டில் குக் ஆகிட்டு இருக்கும். வீட்டுக்கு போகும்போது இட் வில் பி ரெடி, ரைட்? ஸோ தட் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள். அண்ட் தீஸ் ஆர் ஆல் நாட் டிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ். தீஸ் ஆர் ஆல் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்களா? பண்ணல. அதெல்லாம் தான் இதெல்லாம் தான் அதனோட ஐடியாஸ். நிறைய அவங்க பண்ணணும். பட் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கடலூர் மாவட்டம், பழைய ஃபுல் கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிலக்கடலை வளரும். ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிலக்கடலை பெல்ட்டு. கடலூர், விழுப்புரம், அந்த ஃபுல் ஏரியா வந்து சிதம்பரம், அங்கெல்லாம் இந்த நிலக்கடையை நீங்கள் கடலை எடுத்துட்டு தோல் தூக்கி போட்டுருவோம். பெரும்பாலும் வேஸ்ட் தான். அந்த வேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 6 to 7% ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜனை வந்து we can process and make electricity. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் an idea. அதே மாதிரி பயோ பிரிக்கெட்ஸ், அந்த ஹார்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பயோ வேஸ்ட் வரும். பயோ வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பயோ வேஸ்ட்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த பயோ வேஸ்ட்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி நிலக்கரி மாதிரி மாத்திடலாம், இந்த மாதிரி கேக் மாதிரி. ஒன்ஸ் யூ கம்ப்ரெஸ் இட் ஆல் தி பயோ வேஸ்ட், அந்த இடம் அடைச்சிக்காது. தென் we can use it for doing whatever you want to do, right? ஸோ அப்புறம் வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கேழ்வரகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேழ்வரகு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த தட்டை வந்துடும். அந்த தட்டையெல்லாம் வந்து ஒரு வலை மாதிரி பின்னலாம். அந்த வலை மாதிரி பின்னிட்டீங்கன்னா அந்த வலையை வந்து இப்போ மேண்டேட்டரியா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல் போட்டாங்க. இப்போ நீங்கள் ரோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலை போடுறாங்க இல்லையா, அந்த ரோடு போடுறதுக்கு அந்த வலைக்கு வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மாநிலங்களில் மேண்டேட்டரி ரூல். 25% ஆஃப் த ரோடுக்கு உண்டான அந்த வலை வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தேங்காய் இருக்குது, தேங்காய்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணிடுறோம், அந்த ஓடு கிடைக்குது. அந்த ஓடு என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓடை அரைச்சி அரைச்சி பவுடர் ஆக்கி இந்த கொசுவத்தி சுருள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொசுவத்தி சுருள் மாதிரி பண்ணுறாங்க. பட் அந்த தேங்காய் சிரட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவேட்டட் கார்பன் இஸ் வெரி ஹை. பட் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன்னா இப்போ நம்ம வீட்டில் ஆர்ஓ மெஷின்ஸில் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு கார்ட்ரேஜ் இருக்கும், கார்பன் கார்ட்ரேஜ்னு பேர். அந்த கார்பன் கார்ட்ரேஜ் வி கேன் மேக். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 5 ரூபா 10 ரூபா இருக்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபா இருக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி விலை 200 ரூபா மாறிடுது. The value addition is phenomenal, right? So அதே மாதிரி கன்னியாகுமரியில் I don't know you know highest rubber production happens in Kanyakumari, but we do not have a mattress making factory there. வெறும் ரா மெட்டீரியலாக நம்ம என்னோட ப்ராப்ளமே என்னன்னா, எல்லாமே ரா மெட்டீரியல் தயார் பண்ணி கொடுத்துருவோம், எவனா ஏதாவது பண்ணுங்கடான்னு. நாமளே அதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது இல்லை. ரா மெட்டீரியல் நமக்கு காசு அதிகமாக வராது இல்லையா. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி எலுமிச்சம்பழம் தயார் பண்ணிட்டீங்க, எலுமிச்சம்பழம் விற்றீங்கன்னா மேக்ஸிமம் என்ன 2 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தையே ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா 20 ரூபா வருது.
ஸோ எலுமிச்சம்பழம் தனியாக விற்றீங்கன்னா 2 ரூபா, ஜூஸாக போட்டிங்கன்னா 20 ரூபா வருது. என்ன நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க? 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு பீஸ் ஐஸ், அவ்வளோதான் போட்டிருக்கீங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக 1 ரூபா செலவு பண்ணி 20 ரூபாய் யூ ஆர் ஏபிள் டு டூ. தட் இஸ் வேல்யூ அடிஷன். ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரா மெட்டீரியல் விற்றீங்கன்னா யூ டோன்ட் மேக் மணி. பட் இஃப் யூ ஆட் வேல்யூ ஆட், the money multiplier effect is huge. 10 times, 20 times, 10 times, 100 times சில. பட் அதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ நாமக்கல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முட்டை. பட் முட்டை ப்ராசஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமாக முட்டை உடஞ்சிரும். அந்த உடஞ்ச முட்டையில் இருக்க வந்து மயோனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட we don't have a local mayonnaise brand இல்லையா? மயோனீஸோட மெயின் இன்கிரீடியன்ஸே அது வெள்ளைக்கரு தான். அதை யூஸ் பண்ணி we don't have a brand and we can actually process that. அதே மாதிரி வந்து கரூர்ல கரும்பு வந்து நம்ம ப்ராசஸ் பண்றோம். அந்த கரும்பு சக்கையிலிருந்து இந்த மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். ஹை வேல்யூ கெமிக்கல். அதே மாதிரி அரியலூர்ல we have limestone but there is no glass factory. பட் இப்போதான் வந்து செயின்ட் கோபைன் வந்து they put up a small plant in அரியலூர். திருவண்ணாமலையில் வந்து we suggested they put a ஆரணி. நம்ம காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ காஞ்சிபுரத்தில் யாரும் பட்டு நெய்யறது இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. காஞ்சிபுரத்தில் ரீட்டைல் அவுட்லெட் தான் இருக்கு. பட்டுலாம் வந்து ஆரணியில தான் நெஞ்சு நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வர்றோம். அங்கே வந்து லோக்கலாக இப்போ அவ்வளோவா நெய்யறது கிடையாது. 90% ஆஃப் த காஞ்சிபுரம் சில்க்ஸ் ஆர் ஆக்சுவலி மேனுஃபேக்சர்ட் இன் ஆரணி. பட் ஐடியில் வேலை பண்ணுறவங்க மாத்திரம் ஏன் டைடல் பார்க் மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காரணும்? ஏன் பட்டு தயாரிக்கிறவங்க ஏன் டைடல் பார்க் மாதிரி ஆஃபீஸில் உட்காரக்கூடாதா? ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும்னு ஸோ எதனால வந்து இந்த தொழில்கள்லாம் வளர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில்களுக்கெல்லாம் ஒரு டிக்னிட்டி இல்லாமல் இருக்கு. சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணால் ஏதோ பெரிய டிக்னிஃபைடான ஒரு வேலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கண்ணாடி பில்டிங், ஒரு பெரிய பில்டிங்கு, ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி, இந்த பையன் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. உடல் உழைப்பு இல்லைப்பா, இங்கேயும் உழைப்பு இருக்கு. அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். என்னங்க? இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நிறைய நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ணும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் தான் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. சென்ட்ரலைஸ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கேன் டு சம் எக்ஸ்டென்ட் சப்சிடைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் இருக்கு. அது கொஞ்சோண்டு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது நான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கேன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன், இல்லைன்னா பப்ளிக்காக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது, எடுத்துட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து திருவாரூரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராபோர்டு. இப்போ அங்கே அரிசி எக்கச்சக்கமாக வளருது. அரிசி அறுவடை பண்ணதுக்கப்புறம் வைக்கோல் வந்துடுது. அந்த வைக்கோல் எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி கார்ட்போர்டு we can make. அண்ட் அதுக்கு ரெடிமேட் மெஷின்ஸ் ஆர் அவைலபிள். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் நீங்கள் வைக்கல அனுப்பிச்சிங்கன்னா அந்த பக்கம் கார்ட்போர்டு வரும். இட்ஸ் லைக் தட். ஸோ கடலூர் மீனிங் அந்த மாதிரி நிறைய மீனிங் பேசிட்டே போகலாம். I just can't imagine what all we can do, right? இதெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த பலாப்பழ ஜூஸ் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கார்ட்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு வந்து மரத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் குறைஞ்சிடுச்சு. உங்களால் எடுக்க முடியாது இனிமேல்ட்டு நீங்கள் இப்போ இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்பல்பை நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் நீங்கள் பண்ணணும். இதுக்கு மேலே தான் நீங்கள் வினியர் போட்டு ஒட்டுறீங்க. உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ள ரா மெட்டீரியல் அதான் அப்படிங்கிறேன். இப்போ இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய மொத்த அந்த பிளைவுட் இருக்கு இல்லையா, அதுவே வி கேன் யூஸ் த கார்ட்போர்ட். வந்துருச்சு. I'm saying market இருக்கு. I'm not saying it's easy, but the opportunities are there. My job is to point out and tell இது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு. யாராவது ஒருத்தங்க எடுத்து பண்ண, நானே எல்லாத்தையும் பண்ண முடியாது.
இல்லை எனக்கு என்னன்னா தனிநபரோட பேஷனே இனஃப். கவர்மெண்டோட சப்போர்ட் நமக்கு அவ்வளோவா தேவை கிடையாது. கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்ததுன்னா கிரேட். I don't think we should depend on government as much as possible. We should be able to do it. If government is able to support it, it's fantastic. நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாதான் பண்ணுவோம், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா நம்ம பண்ணவே முடியாது. நம்ம தான் கவர்மெண்ட். சீரியஸா சொல்றேன், நம்ம தான் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்னு யார் நம்ம சொல்றது? நம்ம தான் கவர்மெண்ட். We should do it ourselves. நம்ம ஸ்டேட் நம்ம இது நம்மளே பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி we can, of course, சரக்குனாலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை ஆயிரும். பட் there is a சரக்கு ஐடியா ஆல்சோ. என்னன்னா கடலூரில் பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் போனீங்கன்னா யூ நோ ஃபெனி, ரைட்? பட் கடலூரில் அவ்வளோ முந்திரி பழம் வளரும். அந்த கொட்டையெல்லாம் முந்திரி பருப்பாக வந்துடுது. பட் அந்த பழம் வந்து கம்ப்ளீட்டாக த்ரோ. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் ரோட்டில் ஃபுல்லாக முந்திரி பழமாக இருக்கும். டிஸ்போஸ் கூட பண்ண முடியாது, நாரிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. பட் there is so much value that can be generated out of that. So அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, கடலூர் பக்கத்தில் வந்து காடாம்புலியூர்னு ஒரு கிராமம் இருக்கு. யாருக்கா தெரியுமான்னு தெரியல. தெரியுமா? நீங்கள் காடாம்புலியூரா? ஓகே. காடாம்புலியூரில் வந்து அங்கே சிட்கோக்கு வந்து ஒரு 50 ஏக்கர் இடம் இருக்கு. ஸோ ஐ சஜஸ்டட் தட் வி மேக் அ கம்ப்ளீட்லி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ஜோன் ஸோ தட் வி டோன்ட் செல் த ஆல்கஹால் இன் இந்தியா. ஸோ இப்போ டக்கீலாலாம் வைக்கிறாங்கல்ல, டக்கீலாலாம் எங்கேருந்து வருது? அங்கே பிரேசில்லேருந்து வருது, இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண. அந்த மாதிரி வி ஷுட் கிரியேட் சம் வெரி ஹை எண்ட் ஃபெனி லிக்கர். இப்போ கோவாவில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் வெரி லோ எண்ட் ஃபெனி லிக்கர் விச் இஸ் லைக் 200 rupees, 300 rupees. It just sucks. We should actually make a high end fenny liquor which costs 3,000 rupees, 4,000 rupees. Not, and we shall export only. Don't sell in India. ஏன்னா இந்தியாவில் விற்றா தான் உங்களுக்கு வந்து எல்லாரையும் கெடுக்கிறாங்க, குடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? இங்கே இருக்கு. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லெட்ஸ் எக்ஸ்போர்ட். லெட்ஸ் நாட் வரி அபவுட் தட். லெட்ஸ் எக்ஸ்போர்ட் இட். இங்கே இருக்கிற வேணா குடிக்கிட்டோம், அங்கே போய் வாங்கிட்டு வந்து குடிக்கிட்டோம். We don't need to sell locally. Let us solve that problem differently. Actually, மீனிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணுறது வந்து சரியான சொல்யூஷன் இல்லை. ஆக்சுவலாக தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். பட் எனிவே தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக் ஐ தாட் ஐ வில் டாக் அபவுட் இட். பட் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்னு சொல்லிட்டாங்க, அதனால் இன்னைக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எனிவே, ஸோ நம்ம அந்த 4 பில்லர்கள் போட்டோம் இல்லைங்களா, அந்த கிரியேட்டிங் பிராண்ட்ஸ், அந்த பில்லர் தான் இது வரைக்கும் பேசணும். அந்த 4 பில்லர். எனிவே த ஃபர்ஸ்ட் பில்லர், Industries Minister is doing a fantastic job. I don't want to. MSME Minister is doing the job. The third one is, this is the startup. What are all the startup ideas where we can create brands? அதை பற்றி பேசிட்டோம். அப்புறம் இந்த fourth pillar பற்றி இப்போ பேசுகிறோம். ஐடியை விட பெரிய இண்டஸ்ட்ரி என்ன? உலகத்திலே பெரிய இண்டஸ்ட்ரி என்னன்னு நினைக்கிறீங்க? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அன்பார்ச்சுனேட்லி இல்லைங்க. இருக்கு, பட் ஆனால் என்னன்னா வேல்யூ ரொம்ப கம்மி. நிறைய இருக்கு. செமிகண்டக்டர்ல கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ வில் கோ பேக் டு திஸ் ஐடியா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகேப். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கானமி, இண்டஸ்ட்ரியல் எக்கானமி, நாலேஜ் எக்கானமி. இதுக்கப்புறம் என்ன? அதுவும் நாலேஜ் எக்கானமியில தான் வரப்போகுது. அது எக்கானமி கிடையாது, டெக்னாலஜி. ஏ இஸ் மோஸ்ட்லி லைக் அ டெக்னாலஜி. ஓகேங்களா? இட்ஸ் நாட் அன் எக்கானமி. ஸோ த நெக்ஸ்ட் எக்கானமி தட் இஸ் கோயிங் டு பி பிகர் தேன் ஐடி ஆர் பிகர் தேன் நாலேஜ் எக்கானமி, ஐ பிலீவ் currently it is a $3 trillion economy. In 20 years it's going to be a $30 trillion economy. 30, that's called the entertainment economy. Yeah. ஏன் என்டர்டெயின்மெண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றேன்னா, சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ கவர்மெண்ட்ல வந்து இப்போ மிக்சி கொடுக்குறாங்க, டிவி இது சைக்கிள் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. இலவசங்கள்லாம் மக்களை வந்து வீணாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் எவ்வளோ பெரிய புரிதல் இல்லாத தன்மை அப்படின்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிக்சி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்கும் பொழுது
நீங்கள் கிரைண்டர் இல்லாமல் மாவு அரைச்சி பார்த்துருக்கீங்கன்னா நான் கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் சரி நகரத்தில் இருக்கவங்களாம் தெரியுமான்னு தெரியாது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் மாவு அரைக்கிறதுக்கு. ஆட்டுக்கல்லில் போட்டு நீங்கள் மாவு அரைக்கணும்னா சாலிடாக 2 hours ஆகும். ஆமாம், நானும் அரைச்சிருக்கேன் சின்ன வயசில். ஸோ எங்கள் பாட்டி வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா அப்போல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம்னா கிரைண்டர்லாம் கிடையாது. ஸோ சாலிடாக 2 hours ஆகும். அண்ட் இட்ஸ் அ பேக் பிரேக்கிங் ஒர்க் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் it actually improves the women's availability of time to do something else in that time. But we don't understand that. நம்ம ரொம்ப சீப்பஸ்ட் சமயத்தில் சோஷியல் மீடியாவில் பேசி விட்டுடுறோம். பட் ஆக்சுவலாக நமக்கு புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், ஐ வில் டெல் யூ இந்த கிரைண்டர்களால் வரக்கூடிய பிஹேவியரல் சேஞ்ச் என்னன்னு பார்க்குறேன். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்து கிரைண்டர் இல்லாத சமயத்தில் எப்படி மாவு அரைப்பாங்கன்னா, தண்ணெல்லாம் ஊற வச்சுட்டு அந்த இதை எடுத்துன்னு போட்டு உட்காந்து அரைஞ்சிட்டு 2 hours சாலிடாக உட்காந்து வெளில வரணும், வேறு வழியே கிடையாது. இப்போ கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிரைண்டர் ஆன் பண்ணிடுவாங்க, இதை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவி பார்க்க வந்துடுவாங்க. சீரியஸா இல்லையா? அந்த கிரைண்டரை போட்டுட்டு டிவி பார்க்க வந்துடுவாங்க. அப்புறம் அந்த அவங்க சவுண்டே தெரியும், அந்த அரைஞ்சிட்டு மாதிரி ஒரு சின்ன சவுண்டு வரும், உங்களுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் வந்துடுவாங்க. What I'm trying to say is, when people have free time, what they do? இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? மொபைலில் எங்கேயோ ஒரு இடத்துல வெயிட் பண்றீங்க, என்ன பண்றீங்க? இன்ஸ்டா பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் மைக்ரோ பிரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ பிரேக்ஸ் addiction, I mean, it's a different topic, but the larger point is, when AI comes, see, when automation happens, what is going to happen is human beings are going to get more free time. When more free time comes, people are going to consume lot more content, lot more entertainment related. They are going to see, the whole idea of human thing is getting quality of life. Work less, enjoy more. We are always going towards that, இல்லையா? பழசுலலாம் நீங்கள் வேட்டையாடி தான் சாப்பாடு கொண்டு வரணும். இப்போ வீட்டில் உட்காந்துட்டே சாப்பிட்றீங்க. அப்படின்னா you are not working. You are not working as much you are working before. நீங்கள் பழசுலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடணும்னா ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் மத்தியானம் சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி இருக்கா? ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகணும்? ஸோ human evolution, it's about being comfortable. When you are comfortable, you are able to do other things that you like to do. So அந்த நோக்கி போகும்பொழுது entertainment economy is going to become the massive economy. So அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா has a very good advantage. ஏன்னா இப்போ சினிமா, தமிழ் சினிமா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ் வந்து நம்ம இருமொழி கொள்கையெல்லாம் போட்டதுனால நம்ம தமிழை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இல்லைனா நாமளும் இந்நேரம் ஹிந்தி. இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்னடா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு ரிவைவ் ஆகிருக்கு. ஒரு 5-6 years முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னடா மூவி இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்க ஹிந்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க லோக்கலாக இருக்கிறவங்களுக்கு கன்னடத்தில் எடுக்கக்கூடிய மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா படமே ஹிந்தி படமே ஓடிடுது டேரெக்டாக அங்கே. அப்போ வாட் இஸ் த ரீசன்? வை ஷுட் ஐ மேக் ஒன் கன்னடா மூவி? மராத்தி சுத்தமாக அழிஞ்சு போச்சு. மும்பையிலலாம் பார்த்தீங்கன்னா மராத்தி சுத்தமாக அழிஞ்சு போச்சு. பிகாஸ் ஃபுல்லி ஹிந்தி டாமினேஷன். லக்கிலி நம்ம வந்து அதை தப்பிச்சிட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாம்பேயில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் எல்லாருமே நிறைய பேர் வந்து தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆக்டர்ஸ் தான் ஹிந்தி ஆக்ட்ரஸு. உள்ள வேலை பண்ணுற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் லைட் மேன் டு சினிமோட்டோகிராஃபர், the technicians will be Tamil industry people. So we have a leading edge. So நான் என்ன சொல்ல வரேன், I have told to the government in different forms and shapes, why should we fight the IT war? See, IT war already Karnataka has done a better job. Let's forget it. We will do whatever we can do, but we will go and pick up a war which nobody else have been able to entrench, which is we will go and capture media and entertainment industry. And it's a huge industry. It's a $3 trillion economy, 3 times bigger than IT as of today itself. 3 times bigger than IT. And India's share is just 2 billion. In this 3 trillion, India's share, not Tamil Nadu's share, India's share is 2 billion now, which is 0.01%.
So we have a huge opportunity, and if we harness that opportunity, that $100 billion is nothing. It's a cakewalk, and the 10 lakh jobs is nothing. Not just that we will give jobs for our own people in Tamil Nadu, we will give jobs for the people who are in the neighboring states of Tamil Nadu, to our brothers and sisters in the next states. Karnataka, Andhra, North, Bihar, அங்கிருந்துலாம் வந்து இங்க வேலை பண்ணுவாங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளார ஒரு குட்டி துபாய், குட்டி சிங்கப்பூர். Because people come here to work. That means we have better quality of life and better wages, better income. That is why people are coming here. We don't know why would people want to come here. பீகாரில் ஒருத்தனுக்கு வேலை நீங்கள் பண்ணணும்னா 5000 தான் சம்பளம் கிடைக்கும். அதே ஆள் இங்கே சென்னை வந்தோன்னா 25000 சம்பளம் கிடைக்கும், 20000 சம்பளம் கிடைக்கும். 4 times more salary in Tamil Nadu. That's why they are coming here. There's nothing else. நம்ம ஆளுங்க எதுக்காக மலேசியா போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, துபாய் போறாங்க? அதே ரீசனுக்காக தான் பீகார்காரன் தமிழ்நாட்டுக்கு வரான், வேற எதுவுமே கிடையாது. So we have developed the state in such a way that it attracts talent from other people, other places, which is great. I am not against it, by the way. So we should push our youth to go and take all these knowledge economy jobs, and automatically it will create a vacancy for people to do some of the jobs that we are not ready to do, our own youth are not ready to do, and somebody has to come and fill that up. That's fine. Why should we worry about it? I don't want Tamil youth to go and sit and become a server and waiter, baniyan company la poitu baniyan vela pandrathu. Why should we do that? I don't want to do that. So this is the rise of the entertainment economy, and இது massive, இது ஒரு தனி ரிப்போர்ட் இருக்கு, நீங்க வேணா படிச்சு பாருங்க, அது பயங்கரமா இருக்கு. That is the crux of my presentation, guys. So if you have to really take Tamil Nadu to the next level, the biggest opportunity I see is going and capturing not just IT but media and entertainment industry in a big way, so that we can easily get to that $100 billion goal, as well as get to the 10 lakh jobs. I'm giving, if you guys want to reach out to me, this is my contact. Don't call me. If you want, just message me. I'll be happy to reply anything. And if you want to send me something, send me an email. Thank you very much. If you have any questions, please ask me. சார், ஸோ என்டர்டைன்மெண்ட் எக்கானமி பற்றி பேசுனீங்க சார். கேட்குது சார். இந்த யூடியூப்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே சார். இப்போ நம்ம அதில் கண்டென்ட் போட்டு, ஆனால் அது நமக்கு வந்து யூஎஸ்க்கு தானே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க நமக்கு பே பண்ணுறாங்க இல்லை யூடியூப்பில். ஸோ அது நமக்கு யூஸ் அது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போது நான் என்டர்டைன்மெண்ட் எக்கானமின்னு சொல்கிறது யூடியூப் கிடையாது. லேடி காகா கூட சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து there is technology to create an entire movie sequence using AI. So it is about creating that content and not putting content in YouTube. If you create that content, you own the intellectual property for that. So software என்றது ஒரு intellectual property தானே, IP. சாஸ், அந்த மாதிரி மைக்ரோ சாஸ் மாதிரி சொல்கிறீங்க. மைக்ரோ சாஸ்லாம் சொல்லப்பா. இப்போ ஒரு மூவி இருக்குல்ல, ஒரு மூவி ரெடி பண்ணுறாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் ரெடி பண்ணிட்டாங்கல்ல, அந்த மூவிக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் an intellectual property, right? That is what people are buying. When somebody says I'm buying this movie னா, ஒரு 50 100 1000 கோடி 100 கோடி 300 கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னா எதை வாங்குறாங்க? அந்த ரைட்ஸ் தானே வாங்குறாங்க. So media and entertainment industry produces intellectual property. எப்படி சாஃப்ட்வேர் வந்து ஒரு intellectual property produce பண்ணுதோ, movie and entertainment industry is producing intellectual property. So that is valuable. So our creative knowledge is transformed into intellectual property that we can sell. We can own and sell. So every content that is running on YouTube, not YouTube, OTT platforms or YouTubes, the content is owned by the creator, and the YouTube is paying royalty to you. So you are a royalty earner. They are just distributing system. எப்படி தியேட்டர்ஸ்ல வந்து இப்போ ஒரு மூவி ரெடி பண்ணிட்டீங்கன்னா தியேட்டர் என்ன பண்றாங்க?
அந்த மூவியை படத்தை வந்து மக்களுக்கு காமிச்சு மலத்துக்கு டிக்கெட்டை கலெக்ட் பண்ணி அந்த டிக்கெட்டோட காசை மூவி ப்ரொடியூஸ் பண்ணவங்க கொடுத்துட்றாங்க இல்லையா தியேட்டரு. அதான் யூடியூப் பண்ணுறான். யூடியூப் வந்து ஆன்லைனில் ஒரு தியேட்டர் போட்டிருக்கான். நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணி அங்கே போட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் பேருக்கு அதை காமிச்சு அதுலேருந்து வர படத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் அவனை பணக்காரன்லாம் ஆகலை. நீங்கள் உங்கள் கண்டென்ட்டுக்கு வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க. யூடியூப்பை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறீங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அமேசான் பிரைமோ நெட்ஃப்ளிக்ஸோ யூடியூபோ இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். The value will shift from distribution platforms to the content creators. It's always be a fight. It will shift. எல்லாமே கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான். எதுவுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. 1-2 மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். லைக் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். பட் மற்றதெல்லாம் ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்ல வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. இப்போ நீங்கள் சிட்கோ போகலாம், எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் போகலாம். அங்கெல்லாம் அவங்க என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் அவங்கள ஏமாத்திடுறாங்க. 2 விஷயமும் நடக்குது. அதாவது நாம் என்ன சொல்கிறோம், கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறோம், இல்லை வந்து அதிகாரிங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நிறைய பேர் லோன் வாங்கிட்டு ஒழுங்காக கட்டுறதில்ல. லோன் வாங்கிட்டு போகிறதுலே குறியாக இருக்காங்களே தவிர திருப்பி ரீபே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ரிவர்ஸ் ப்ராப்ளமும் இருக்குது. பட் ஜென்யூனாக நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண வரைக்கும் நிறைய ஆஃபீஸர்ஸ் ஜென்யூன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரியல் ப்ராப்ளம் என்னன்னா சரியான ஆளுங்க வந்து அவங்க நம்பி அவங்க கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா பணம் திரும்பி வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க மேலே பிளாக் மார்க்ஸ் வந்துடுது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐடியா எடுத்து வரீங்க. நான் வந்து ஐ ரன் ஒன் ப்ரோக்ராம் கால் ஐடியா பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ வாண்ட் டு பிச் எனி ஆஃப் தீஸ் ஐடியாஸ் நீங்கள் போயினா நீங்கள் அதை பிச் பண்ணீங்கன்னா ஐ ஹெல்ப் யூ ஷேப் தட் ஐடியா. அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் கேன் கோ அண்ட் மீட் த சிட்கோ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா. சிட்கோ எம்டி இருக்காங்க. அதே மாதிரி நிறைய இருக்கு. ஐ கேன் கிவ் யூ ஒன்ஸ் ஐ வேலிடேட் இட் அண்ட் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் a genuine person, then I can give a recommendation, then you can go and get government support. They are willing to give loan. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதை வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நல்ல ஆள் யாரு ஏமாத்துறவன் யாருன்னு அவங்களுக்கும் தெரியல. அதுதான் ரியல் ப்ராப்ளம். கொடுக்குறது தான். ஆமாம் ஆமாம். இல்லை ஆக்சுவலாக ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுக்கு பிஸ்னஸ் ஸ்கூல் இல்லாத காரணம் இல்லை. ஒரு சோஷியலாகவே நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறது தான் சேஃபு, பிஸ்னஸ்லாம் பண்ணால் ரிஸ்க்கு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, படிச்சியா பண்ணியா நல்லதாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு. அதுக்கப்புறம் என்னன்னா யாருக்கும் ஆன்சர் தெரியல. அதாவது படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனதுக்கப்புறம் என்னடா லைஃப்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன யாருக்குமே என்ன ஆன்சர்னே தெரில. ஏதோ மொத்த வாழ்க்கையே இதோட முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்ஃபேக்ட் வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் த ப்ராப்ளம் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் டு நாட் ஹேவ் கிளாரிட்டி வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் தட். சீம்ஸ் டு பி தட்ஸ் த எண்ட் ஆஃப் த லைஃப். அந்த மாதிரி ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்டை நம்ம உருவாக்கி வச்சிட்டதுனால என்ன ஆகுதுன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் நடக்க மாட்டேங்குது. இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம். அதாவது இந்த நகரத்தார்னு ஒரு சமூகம் இருக்காங்க. நகரத்தார்னு சமூகம் அவங்க வந்து ஒரு சங்கம்லாம் வச்சிருக்காங்க. அதை கூப்பிட்டுருந்தாங்க. ஏன் என்ன கூப்பிடுறீங்க அப்படிங்கிற. இல்லை சார், எங்கள் குழந்தைங்களே பிஸ்னஸ் பக்கம் வர மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லுங்க பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு 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 ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்களேன். அதாவது நகரத்தார் சமூகம் தான் இருக்கிறதுலே நம்ம ஊர் பனியாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஊர் பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுடைய அடுத்த சந்ததிகளே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்களே எல்லாரும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் உட்காந்து அமெரிக்கா போயிடலாம், அங்கே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கரெக்ட். அந்த இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளம். இல்லை ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இப்போ சில கம்பெனி இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே இப்போ எல்லாரும் என்ன வச்சுக்கிறேன், ஓகே என் பையனும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் போய் வேலை பண்ணி ஃபவுண்டர் ஆகி பெரிய கம்பெனி பண்ணணும். இப்போ நான் என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வராங்க. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய கேஸ் ஸ்டடீஸ் வரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை,
எங்கள் அப்பா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் பெஸ்ட்டு, ப்ரைவேட் ஜாப் போகக்கூடாது. இன்னைக்கு என்னது ஆப்போசிட்டாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பண்ணுன்றாங்க. அது சோஷியலாக அந்த நெரேட்டிவ் மாறிடுச்சு. அதே மாதிரி அடுத்த ஏராவில் என்ன மாறணும்னா கம்பெனிலாம் வேலை செய்யாத கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு, அங்கே தான் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு அந்த சேஞ்ச் நடக்குது. ஆல்ரெடி நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. நான் காலேஜுக்குலாம் போய் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஈசெல். இன்னும் இதுவும் அது பெரிய லெவலில் வராதனால உங்களுக்கு தெரியல. இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துடும். மகாராஷ்டிராலாம் மாத்திரம் அவ்வளோ நல்லாலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு இஸ் நாட் பேட், டோன்ட் வரி அபவுட் இட் சார். சி பெங்களூரில் வந்து ஒரு மாயம் இருக்கு. ஏன்னா பெங்களூர் நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் நடக்கிற மாதிரி. என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஆண்டர்பிரினர்ஸ் அங்கே போய் இறங்கிட்டாங்க. அதனால அங்கே நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. பட் இதில் கன்னடிகாஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் நீங்கள். அப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அட்ராக்டிங் டேலண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் எவ்ரி அதர் ஸ்டேட் ஸோ தட் இட் லுக்ஸ் லைக் அ ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் தேர். சார் இல்ல அது அங்கேயும் இதே ப்ராப்ளம் தான். அந்த சமயத்துல தமிழ்நாடு கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்கு. we are trying to see how to double down this. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வர்றாங்கன்னா காலேஜ்ல இருந்து 1000ல் ஒருத்தர் கூட ஆண்டர்பிரினர்ஷிப் எடுக்கிறது இல்லை. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னா 100ல் 2 பேர் பண்ணா போதும். 100ல் 100 பேரும் நம்ம ஆண்டர்பிரினரா மாத்தணும்னு அவசியம் இல்லை. ஆமா, பிரச்சனை ஆயிரும். எல்லாமே ரயில் இன்ஜினா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொட்டி இல்லாம போயிடும். ரயில் இன்ஜின் வச்சுட்டு என்ன பண்றது, பொட்டி வேணும்ல. சார் சொல்லுங்க. The socio-economics, how can restriction the poverty? சொல்லுங்க. Social economic system, how can restriction the poverty in the street of the beggars system? நீங்க தமிழ்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் 1950 செஞ்சுரியிலேயே பாவர்ட்டியை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இல்லை பண்ணிட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் த பாவர்ட்டியில் சொல்லியிருக்காங்க. நான் தைரியம் போயிட்டு தாங்க வரேன். இப்போ முந்தானத்து கூட அமெரிக்கால தான் வந்தேன். அது என்ன காரணம்? ப்ரீ எஜுகேஷன் இல்லை ப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ குழந்தைங்களை பிச்சை எடுத்து என்னுடைய ரெகாபுலேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, ஹவு கேன் டெவலப்பிங் ஆஃப் த சோசியல் சிஸ்டம், இந்த எக்கனாமிக் சிஸ்டம், இந்த நாலேஜ் ஆஃப் த சயின்டிஃபிக் சிஸ்டம். அது எனக்கு தெரியலங்க. அதுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆன்சர் இல்லைங்க, சாரி. ஆமாங்க. என்ன சொல்றீங்க? தைரோ கேர் அவங்க எடுத்து நடத்துக்கிறது கொஞ்சம் தயக்கம் நாங்கள் வாரிசுகள் எடுத்து நடத்தல இந்த கம்பெனியை. அப்படியா? ஒரு பசங்க எடுத்து நடத்த ரெடியா இல்லைன்னு சொன்னாங்களா? சொன்னாரா? சொல்லியிருக்காரா? ஏங்க இல்ல, அவர் விற்கிறதுங்கிறது வேற. அதனால அவரோட தலைமுறைகள் எடுத்து நடத்தல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ நோ ஹிம் வெரி வெல், பட் ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் ட்ரூ. எனக்கு தெரியல. அவருடைய சேல் வந்து பெஸ்ட். அவர் பண்ணது செம டீல். அதனால தைரோ கேர் வேலுமணி. யா யா வேற சொல்லுங்க சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். ஸோ நீங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வி ஹாவ் மேசிவ் பொட்டன்ஷியல் சொன்னீங்க. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் என்னன்னா, வென் யூ ஆர் கோயிங் இன் டு த என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்டு, இப்போது ஆக்சுவலி வென் இட் இஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு ஸ்கீம் எடுத்து ஒரு ரெகுலேஷனாக பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வில் ட்ரை டு டூ தி திங்ஸ் வெரி ஈஸிலி. மீன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம மணி அதில் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து போகிறதுனால மற்ற நாலேஜ் பேஸ்ட் அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாக இருக்கும்ல. இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் நாலேஜ் பேஸ்ட் தாங்க. இல்லை, நாலேஜ் பேஸ்ட் தான். இல்லை, கிரியேட்டிவ் இருக்கிறதுல கிரியேட்டிவ் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் a வெரி நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அமேசிங்காக இருக்கு இல்லைங்களா. சில படம்லாம் நம்ம பார்க்குறோம், எப்படி அதை கன்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தம்போது இட்ஸ் வெரி வெரி டஃப் இல்லைங்களா. இப்போ நான் வந்து சாஸ் பூமின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. நாங்கள் சாஸ் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வச்சுருக்கோம்.
அதில் சாஸ் ஆந்தம்னு ஒன்று பண்ணாங்க. இந்த சாஸ் ஆந்தம் வந்து பாம்பேயில் வந்து அதுக்கு லிரிக்ஸ்லாம் எழுதி ஹிந்தியில் அழகாக பண்ணிட்டாங்க. சூப்பராக செம்மையாக இருக்கும் அந்த சாஸ் ஆந்தம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து ஹிந்தியில் போடுறதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ நான் அதை பண்ணி வச்சுட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, நான் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸ். நான் அதை வச்சுட்டு நான் அப்புறம் மதன் கார்கி வந்து அவருக்கு நான் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி நான் விட்டு அனுப்பிச்சேன். இது வந்து எனக்கு தமிழில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணி கொடுக்குறேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் காலைல தூங்கி எழுந்து பார்க்குறேன், நைட்டோட நைட்டாக ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தாரு. ஒரே நைட்டில் ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தாரு. அந்த சான்ஸ் ஆத்தம் இருக்குது, நீங்கள் வேணால் ப்ளே பண்ண முடிஞ்சால் ப்ளே பண்ணலாம். கூகுள் பண்ணி பாருங்களேன், சாஸ் ஆந்தம் தமிழ்னு பாருங்கள். இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐ எம் வெரி அது 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 நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். அது சூப்பராக இருக்கும் நீங்கள் கேட்குறது. அவரோட கிரியேட்டிவிட்டியும் அவருடைய டேலண்ட்டையும் யோசிச்சு பார்க்குறேன், அன்பிலீவபிளாக இருக்குது. ஏன்னா ஒரு கரெக்ஷன் கூட எங்களால் பண்ண முடியல. அதில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் கரெக்ஷனோ ஒரு சின்ன கமா கூட போடல. அவர் அப்படியே எழுதி கொடுத்தது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த மியூசிக் போட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணோம். ஒரு சின்ன சேஞ்ச் கூட நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த டேலண்ட்லாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுற டேலண்ட்டை விட பெட்டரான டேலண்ட்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் அதுதான் கிரியேட்டிவிட்டி, அதுதான் ஒரு நாலேஜ் எக்கானமின்னு. அது நாலேஜ் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறனோட அது பெரிய பிஸ்தான வேலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அதாவது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வைரமுத்து சார் இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து அந்த சூழல் இருக்குது. அந்த சூழல் இருக்கிறதுனால மதன் கார்கி அதில் வந்துட்டார். ஸோ இப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ சாஃப்ட்வேரில் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாரும் பசங்களும் சாஃப்ட்வேர் படிக்க வைக்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் படிக்க வைப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகும், தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பென்டஃபோர் மீடியான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ மாயாஜாலாக இருக்குது. மாயாஜாலில் தான் அங்கே இருந்துச்சு பென்டமீடியா, பென்டஃபோர் அப்படிலாம். வி வர் த ஃபர்ஸ்ட் டு டூ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இன் த என்டையர் கண்ட்ரி. சாஸ் ஆந்தம் தமிழ்னு போடுங்களேன். தமிழ் அதான் அப்படியே கீழே வந்துச்சு பாருங்க. கிளிக் பண்ணுங்க, ஆடியோ போடுங்க. இல்லை பரவாயில்ல, நானே திருப்பியும் பார்க்கணும்னு பார்க்குறேன். அது எப்போ பார்த்தாலும் புல்லரிக்கும் எனக்கு.
வெரி குட். நல்லா இருந்துச்சா? ஸோ ஒரு யாக்கை தானே ஒரு வாழ்க்கை தானே அப்படின்னு வரும் ஒரு இடத்துல. ஒரு யாக்கை தானே ஒரு வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு வரும். மீனிங் திங்க் அபவுட் இட், லைக் ஒரே நைட்டில் ஒரு 2-3 ஹவர்ஸில் ஒரே ஷார்ட்டில் அந்த பாட்டு எழுதி கொடுக்குறாரு. ஐ திங்க் I'm not glorifying Madan Karki here. I'm saying there are a lot of talent like that is there in Tamil Nadu, which is untapped. Yeah. ஆமாம் ஆமாம். We know there is a potential. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியில போனா சம்பளம் வருமா அப்படின்னு தெரியாம இருக்கிறப்போ அவங்க எப்படி நம்மள அனுமதிப்பாங்க? You right. Let's say I ask the same question, repeat the question to you. டிஸ்னில போய் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு போன்னு சொன்னா உங்க வீட்ல வச்சுப்பாங்க. Correct. I was அப்போ அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே பாத்தீங்கன்னா இப்போ பலஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இவ்வளவு ஸ்ட்ரக்சர்டா இல்ல. சாஃப்ட்வேர் கம்பெனிஸே ஃப்ரீலான்சர் மாதிரி தான் இருந்துச்சு. ரைட். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து பெரிய லெவலில் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது ஸ்ட்ரக்சர்டாக பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது, ப்ராப்பர் ஸ்டுடியோஸ் இருக்குது. அங்கெல்லாம் ஜாப்ஸே ஃபுல் டைம் ஜாப்ஸ், டெம்பரரி ஜாப்ஸ்லாம் கிடையாது, ஃபுல் டைம் ஜாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன் பிகெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. அந்த மாதிரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபர்ஸ்ட் ஐடியா இட் செல்ஃப் இஸ் டு செட் அப் 5 satellite offices for Tamil Nadu in New York, in LA, in London, in Paris, and in one more city. நான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா. எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மூவி இருக்கோ அங்கிருந்து we should just simply take the jobs. We don't need to even create right now. We just become a back office facility to do post production, pre production work. இதெல்லாம் நம்ம ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எடுத்துறலாம். எடுத்துட்டா என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா லோக்கலா அந்த டாலன்ட் உருவாயிடும். இப்போ நம்மலாம் how do they become develop a product? Because the services industry first got developed in Tamil Nadu. Right. That happened 20 years before me. Right. So அப்போ the software boom happened. Then younger generation வந்து நாங்க we started creating products. Right. So first what we need to do is take over the back office jobs. Right. Establish the industry here. That will be regular jobs. You will not be producing movies, you won't be acting, you won't be directing. But once the talent is available, other base பண்ணி somebody will create a Disney. And that is the next round of iteration. So that is how it will develop. Right. இல்ல நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸே இருக்கு. people like creating. இப்போ வந்து எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லா வீவர்ஸ் தான் இருப்பாங்க. காட்டன் சேலெல்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க. அவங்க பல்கா பண்ணி 1000 சேலை 2000 சேலை பண்ணி அவங்க வந்து போத்தீஸ் அப்படி அனுப்பிட்டு இருப்பாங்க. பட் தே ஹேவன்ட் கிரியேட்டட் அ பிராண்ட் அவுட் ஆஃப் இட். அவங்க யூனிக்காக அவங்க தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, வேற யாருமே அதை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க அந்த ஊரில். இப்போ தான் வந்து தேர் லைக் இன் டு 3rd generation 4th generation they are doing it. So I think like people have to think about creating it as a brand. Correct. That is what I am trying to என்ன சொல்றது கண்டினியூஸா இந்த அவேர்னஸை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். என்னால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியுது. So it's not like I have a very big loudspeaker. It has to be like a chain reaction. Unfortunately. So you are speaking to 50 people telling the other 50 people. It has to go that way. That is why I am burning my midnight oil here. Right. I understand. Thank you. Late evening oil at least. Sorry. Yes sir. You hinted at ஐடி இதில் வந்து சென்னையும் நிறைய ட்ரை பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஆனால் கர்நாடகா பெங்களூர் வந்து டிட் வெரி வெல் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக செமிகண்டக்டர் ஃபீல்டு. செமிகண்டக்டர் மிஷன் 2 கேள்வி. ஒன்று வந்து பெங்களூர் வந்து பெருசாக வளர்ந்த ஐடி விஷயத்தில் பெருசாக வளர்ந்ததுக்கு அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ண லெசன்ஸ் என்ன? இப்போ என்டர்டெயின்மெண்ட் எக்கானமியில் எப்படி அதை தவிர்க்கலாம்? செகண்ட் வந்து செமிகண்டக்டர் மிஷனில் வந்து நான் ஆக்சுவலாக இங்கே சென்னையில் 7.5 years ஒர்க் பண்ணேன். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அதிகம் இருக்குது செமிகண்டக்டர்ஸ் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே. அதுல நம்ம பங்கு என்ன தமிழ்நாட்டில்? I will tell you a visceral information which you may or may not agree. Okay. ஏன் வந்து Bangalore, actually Tamil Nadu was ahead of Bangalore at one point in time. At one point in time, Tamil Nadu was ahead of Bangalore. But after that, Bangalore overtook. And
நிறைய டைம் வந்து அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, பெங்களூரில் வெதர் நல்லா இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ரொம்ப ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்கான ரீசன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக ரியல் ரீசன் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து பாலிசி. இப்போ சப்போஸ் வந்து இப்போ கலைஞர் பீரியடில் வந்து ஐடி பாலிசி கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேலே இது இல்லை, அந்த ஃபாலோ த்ரூ அதில் மிஸ் பண்ணிடுறோம். நிறைய டைமில் வந்து அந்த ஃபாலோ த்ரூ மிஸ் பண்ணிடுறோம். அது ஒரு ரீசன் இருக்கு. அவ்வளோ மோசம் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இட்ஸ் நாட் லைக் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 பிளேசஸ் வேர் இட் இஸ் பிகம் வெரி பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ். லைக் உதாரணத்துக்கு அண்ணா லைப்ரரி இடிக்கணும், இல்லை வந்து செக்ரட்டரியேட்டை வந்து இடிக்கணும், இந்த மாதிரியான ரொம்ப பொலிட்டிக்கல் விஷயத்தில் மாத்திரம்தான் கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிடுது. மற்றபடி நிறைய விஷயத்தில் வந்து உதாரணத்துக்கு இப்போ திருவள்ளுவர் சிலை இருந்துச்சு இல்லைங்களா, கலைஞர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு எம்ஜிஆர் வந்து திருப்பி அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணார், முடிக்க முடியல. இவென்ச்சுவலாக திருப்பியும் கலைஞர் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணி 2000 முடிக்கிறார். சில விஷயங்கள் எல்லாம் அந்த பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி இருந்துச்சு, சில விஷயங்கள்ல இல்லை. சில சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா, பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி இருந்தாலும் அக்ரெசிவா அதை ஃபாலோ பண்றது இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஓகே அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறது, ஏன்னா அவங்க பண்ணது அப்படின்னு. இது ஒரு ப்ராப்ளம். பட் த ரியல் ப்ராப்ளம் என்ன, என்னோட வியூ பிரைவேட் கம்பெனிஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்பொழுது என்னன்னா, தமிழ்நாட்டில் நைட் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது சென்னையில். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டாபிக், பட் த ரியாலிட்டி இஸ் தட். ஒருத்தவங்க வந்து இப்போ எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வந்து they want to come to India to set up a center. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீமை போட்டு எனக்கு ஒரு கம்பேரிசன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பாங்க. இங்கே இது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இந்த சப்போர்ட் இருக்கா, அந்த சப்போர்ட் இருக்கா, ஒரு டேபிள் போட்டு இந்த சிட்டி ஹைதராபாத், சென்னை, பூனே, மும்பை, டெல்லி, பெங்களூர் எல்லாம் போட்டுருவாங்க. ஃபைனலாக இன்ஃபார்மலாக கிரேப் பாயிண்டில் என்ன சாட் நடக்குன்னா, எந்த சிட்டி போனால் ஜாலியாக இருக்கலாம், அந்த ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபேக்டரில் we are very low. And I publicly talked about it in many forums. We need to increase. See, ultimately why do people want to work? Because they want to enjoy life. Work பண்றதா நம்மளோட கோலா என்ன? Working is a means to enjoy life eventually. Entertainment. Right? Otherwise, there is no point in working. What is the point in working? பணம் சம்பாதிக்கணும். எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? You want to be happy, right? Yeah. So what do you do in the weekend, right? There is no big golf course. There is no hangout places. There is no entertainment places. There is very less. Whatever it is, see, we need to see. இப்போ நீங்க இப்போ நியூயார்க்லாம் போனீங்கன்னா, you don't feel like you want to sleep in the night. It's the whole New York is a city that never sleeps. New York life starts after 7 o'clock. Right? It never sleeps. And we need to increase the entertainment quotient, EQ quotient in Tamil Nadu. That is the real problem. So that if we fix to a large extent, we will be okay with that. Semiconductor. எனக்கு அந்த டாபிக்ல அவ்வளோவா நாலேஜ் இல்லை. ஐ திங்க் ஐ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட் ஹூ ரன்ஸ் அந்த ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் என்ன கம்பெனி, ஃபாக்ஸ்கான் எம்டி. ஹீ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டு மை ஹவுஸ். ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். He might be a better person to answer that. I don't have a good answer, but he feels there is a huge opportunity for Tamil Nadu. Every time I talk to him, he'll tell, Suresh, நம்ம வந்து semiconductor ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு. We always talk about it. But right now he's doing some work in CI. இந்த வருஷம் I told him you work for the government. கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுங்க. எனக்கு I don't know the subject. I know software, I know some of the other things, but I don't know semiconductor. தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம போய் சொல்லக்கூடாது இல்லை. அதனால் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் நெக்ஸ்ட் இயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
Yeah, because the goal of life is to be happy. It's not to work. The goal of life is not to work, right? The goal of life is to be happy. And work is a means to get to that happiness. Right? Sir, one more question. See, okay, MSME entrepreneurship, that is definitely a better thing. But existing industrial houses, அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து நிறைய அந்த டிவிஎஸ்லேருந்து இதுலேருந்து முருகப்பா குரூப் அது இதில் இப்போ லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் அதோட க்ரோத் எக்ஸப்ட் when compared with the other North Indian counterparts. நீங்கள் அதானி அம்பானி விட்டுங்க, ஈவன் ஃபார் கிர்லோஸ்கர் ஆர் கொத்தாரி எதாக எடுத்தாலும் இப்போ ஒரு தரணி சுகர்ஸ் ஒரு லக்ஷ்மி மில்ஸ் அந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் வந்து அவங்க தான் வந்து பெரிய லெவலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு லேர்லைன் ஸ்டார்ட் பண்ணாங்க, பேரமோன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பிக் ட்ரீம்ஸ் வந்து அவங்க தான் பண்ண முடியும். அது ஏன் லேக் ஆகுது தமிழ்நாட்டில் ஒரு 30 இயர்ஸ்? ஐ திங்க் வி ஹவ் நாட் கான்ஷியஸ்லி ப்ரமோட்டட் தட். அது கொஞ்சம் அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அங்கே வந்து பாலிடிக்ஸும் பிஸ்னஸும் கொஞ்சம் நிறைய நெக்ஸஸ் இருக்கு. இங்கே வந்து நம்ம பாலிடிக்ஸும் பிஸ்னஸ் நெக்ஸஸ் உடனே மீடியாவில் ஹைலைட் ஆயிரும். தமிழ்நாடு இஸ் வெரி பொலிட்டிக்கலி பயங்கர ஆக்டிவ். நீங்க ஒரு லைட்டா ஒரு சின்ன மூவ் பண்ணீங்கன்னு உடனே 4 யூடியூப் சேனல்ல வரிசையில போடுவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க என்னோட ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் வந்து எதையோ ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பான். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் பிகாஸ் ஐ ஹேவ் வெரி திக் ஸ்கின். ஐ கிவ் அ டேம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ ரியல் ப்ராப்ளம் வித் இட். பட் அதனால அவ்வளோ பண்ணாமல் விட்டுறாங்க. பட் ஆனால் அந்த இது வேணும்னு நினைக்கிறேன். சில சமயத்தில் வந்து அந்த பொலிட்டிக்கல் வில்லை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பீப்புளோட சப்போர்ட் தேவைப்படுது. உதாரணத்துக்கு எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் ஹவுசஸை ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் பண்ணாலே உடனே என்ன ஓகே அவங்க ஏதோ காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சில சமயத்தில் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுதான் ரியல் ப்ராப்ளம். இது it's a bad effect of being politically savvy state. அவங்களோட ancestors அவங்களோட இதுவே வந்து அடுத்த லெவல்ல அவங்களால இப்ப ஸ்பீக்கருக்கு இவங்க இருக்கு. ஆமா அதெல்லாம் பண்ணலாம். பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ண முடியும் அவங்களால தான். MSME ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஒரு 2000 crores அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணனும் அவங்க வந்து that's a real gap sir. This is a real gap. I agree with you. Yeah. What time we should finishing? Huh? climate change இப்போ ரொம்ப இண்டஸ்ட்ரியலாக போயிட்டா இந்த climate change அஃபெக்ட் ஆகுமா? ஒன் டவுட். another doubt வந்து அதனால தான் நாலேஜ் எக்கானமி என்டர்டெயின்மெண்ட் எக்கானமி போறோம். புரியுது. ஓகே. அடுத்த டவுட் வந்து நான் எழுதியிருக்க எல்லா ஆர்டிக்கிளுமே என்வாயர்மெண்ட்டை வந்து பாதிக்காத வண்ணம் எப்படி பண்றது அப்படிங்கறத ஒரு குறிக்கோளும் அதில் சேர்த்து தான் எழுதியிருப்பேன் எல்லா ஆர்டிக்கல்லையுமே. ஓகே. இந்த ஆர்பர்ஸ் நம்ம இல்லை ரொம்ப கோஸ்டல் டவுனாக இருந்ததுனால தான் நம்ம டெவலப் ஆனோம்னு ஒரு வதந்தி இருக்கு. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கோஸ்டல் சி எக்கானமி வந்ததுனால தான் நம்ம டெவலப் ஆனோம். பொலிட்டிக்கலியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர். இதெல்லாம் சும்மா ஏதாவது கொளுத்தி போட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த ஆன்டி கேம்ப்ல இருக்காங்களே அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாடு தானா வளர்ந்துருச்சு, இவங்க எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்றது தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு எப்படியாவது ட்ரை பண்றாங்க. பல விதத்துல சொல்லுவாங்க. இல்ல முதல்ல பண்ணிச்சு நம்ம தமிழ்நாடுலாம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி நம்ம பெருசா தான் இருந்தோம், ஒன்னும் பெருசாலாம் இப்போ எதுவும் நடக்கலன்னுவாங்க. அப்புறம் திடீர்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். இது ஒரு தனி வதந்தி போல. சி எக்கானமி எதனால சி எக்கானமி ஆர்பர் இருந்தனால வந்துச்சு, இதனால ஏதாவது ஒன்று அடிச்சு விடுறது சும்மா. சார் லாஸ்ட் டவுட் இது என்ன கம்பெனிஸ் எல்லாம் சொன்னீங்களா, ஐடியாஸ் சொன்னீங்களா, இதெல்லாம் கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ் பண்ணலாம், பிரைவேட் பண்ணணும் நான் ஒத்துருக்கேன். பட் இது எல்லாத்தையும் நீங்க கவர்மெண்ட் கிட்டயும் கவர்மெண்ட் கம்பெனிஸாவும் இந்த கவர்மெண்டோட ஜாப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட ஜாப் இஸ் நாட் டு ஸ்டார்ட் தீஸ் திங்ஸ். கவர்மெண்டோட ஜாப் வந்து is to create policies and programs and create support systems so that the citizens can start this really well. Actually பாத்தீங்கன்னா if there are serious players, இப்போ நீங்க I am just giving you an open promise, if there are some serious players who want to pick any idea, I have actually written 400 ideas. Okay, 400 roughly. ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு 10 ஐடியானா கிட்டத்தட்ட 38 மாவட்டம், சில மாவட்டத்துக்கு 12-13 எழுதியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 400 ஐடியாஸ் எழுதியிருக்கேன். இந்த 400 ஐடியாவில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. If you want to do it, I will help you with funding, I will help you with everything. Absolutely possible. But I'm not getting those people.
After writing all these things, I am not getting those people who are willing to come forward and do it. That is the real problem. I cannot do it. I can only do one, which I'm already doing. Thank you. Yeah. Saringa, thank you guys. If you want anything, just WhatsApp me, guys. Thank you very much. But don't send me good morning messages. And don't say hi. I don't know what to do for hi. I'm not in chat, guys. If you want something, send me one full message. I will reply to that whenever I get time. Don't say hi, means I will not reply to you hi again. It's not like a chat. So don't send me good morning, forwards. So just, I'm with that trust only I'm sending you giving you my number, okay? So, என்னங்க விகடன்ல போயிட்டு சுரேஷன் தேடுங்க, சுரேஷ் சம்பந்தம் தேடுங்க, you will get all my articles. அது தனி பேஜே இருக்குங்க. அதான் விகடன்ல போயிட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அது வாட்ஸ்அப் நம்பர் தான். அது அங்கே போட்டுருந்தேன் வெப்சைட்ல, இது எடுத்துக்கோங்க, போட்டோ வேணா எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நன்றி. கலந்துரையாடல் நடத்திய அனைத்து வாசகர்களுக்கும் நன்றி. நிகழ்வின் விளிம்பில் நன்றியுரை வழங்கிட நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று இன்றைய நாளில் நம்முடைய $100 பில்லியன் இலக்கும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளும் தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருமிகு சுரேஷ் சம்பந்தம் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னதாக இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு வேண்டிய வசதிகளை அளித்து வழிநடத்தும் பொது நூலக இயக்ககம் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலக உயர் அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நூலகர்கள், அலுவலக பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒலி அமைப்பாளர்கள், பாதுகாவல் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாசகர்களின் கனிவான கவனத்திற்கு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பொன்மாலை பொழுதில் சந்திப்போம். வாசக அன்பர்கள் தொடர்ந்து வருகை புரிந்து நிகழ்வினை சிறப்பித்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.